ஓகே ஃபைன், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். நாங்கள் வந்து இன்ஆர்கானிக்ங்கிற பாடத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி முதலாவது செஷன், முதலாவது பேக்கெட், அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன பேக்கெட்ஸ் இல்லையா. முதலாவது பேக்கெட்டை முடிச்சிட்டோம். இப்ப இரண்டாவது விடயத்துக்கு வந்துக்கிறோம். இரண்டாவது சாப்டர் மாதிரி ஒரு விடயம். அடுத்த ஒரு சாப்டர் என்னன்னு கேட்டா உப்புக்களின் வெப்ப பிரிகை. இதான் தலைப்பு. பேர் இரண்டாவது செஷன் என்ன, உப்புக்கள்ல வெப்ப பிரிகை என்ற மாதிரி தரப்பட்டு. அப்ப உப்புண்டா என்ன, உப்புண்டா கறி உப்பு, நாங்க என்ன சாப்பாடுல போட்டு சமைக்கிறது. ஆகவே சோடியம் குளோரைடு மட்டும்தான் உப்பு. அப்படியா, சோடியம் குளோரைடு மட்டும்தான் இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச உப்பு இல்லையா. அது கறி உப்பு. அப்ப உப்புக்கள்ங்கிறதுண்டா குளோரைட்டுகள், புரோமைட்டுகள், ஆய்டைட்டுகள், நைட்ரேட்டுகள், நைட்ரைட்டுகள், நைட்ரைட்டுகள், சல்பேட்டுகள், சல்பைட்டுகள், இப்படி எல்லாமே உப்பு தான். இவங்க எல்லாம் சொல்ற உப்புக்கள் சொல்லி. சரியா. சோ உப்புக்கள்ங்கிறது சோடியம் குளோரைடு மட்டும் உப்பு இல்லை. அதாவது நம்ம சாப்பிடுறதுக்கு என்ன சமைக்க கொள்ள போடுற கறி உப்பு, அது ஒரு உப்பு தான். அது மட்டும்தான் உப்பு இல்லை. உப்புன்ற நைட்ரேட்டுகள், சல்பைட்டுகள், அதை தான் உப்புன்னு சொல்றேன். அப்ப இந்த சேர்வைகளுடைய வெப்பத்துக்கு என்ன மாதிரி ஈடு கொடுக்க போகுது, வெப்பத்துக்கு பிரிய போகுதா அல்லது உறுதியாயிக்குதா, உறுதி இல்லாமக்குதா, வெப்பத்தை வழங்க போல பிரிஞ்சு என்னென்ன சேர்வைகளை உருவாக்க போகுதோ போன்ற அந்த விளையாட்டு தான் இப்ப நம்ம பாக்குறதுக்கு இருக்குது. சரியா. எப்படி என்ன என்ன எப்படி வரும், என்ன கலர்கள் வருமா, ஞாபகப்படுத்துறபடி அது போன்ற அந்த பேக்கெட்ஸ் தான் இப்ப ஒன்றாக பார்க்க வேண்டி இருக்குது. இப்ப ஒரு விஷயத்தை விளைவிக்கணும். 3 வார்த்தை இருக்குது. 3 வார்த்தை என்னன்னா நைட்ரேட்டுகள், நைட்ரேட்டு. சரியா. இது ஒரு வார்த்தை. நைட்ரைட்டு, நைட்ரைட்டு வித்தியாசம் பாருவோம். நைட்ரேட்டு, இது நைட்ரைட்டு, அடுத்து நைட்ரைட்டு, நைட்ரைட்ட நடுனா இது நைட்ரேட்டு, இது இட்டனா இது இட்டனா டூனா விளங்குதோ. சோ நைட்ரேட்டுகள், நைட்ரைட்டுகள், நைட்ரைட்டுகள் என்று 3 விதமான பேர். என்னன்னு கேட்டா ஒரு சேர்வை NO3 மைனஸோட சேர்ந்து வருவண்டா அதை நாங்க சொல்லுவோம் நைட்ரேட்டுகள் சொல்லி. அது ஈயம் சேர்ந்தா நைட்ரைட்டு, சோடியம் சேர்ந்தா சோடியம் நைட்ரேட் இல்லையா. அப்ப பொதுவாக கேட்கமாட்டா நைட்ரேட்டுகள்ங்கிறது NO3 மைனஸ் சேர்ந்து வார்த்தை சொல்றேன். நைட்ரைட்டுகள்ங்கிறது சொல்றேன் NO2 மைனஸ் சேர்ந்து வார்த்தை சொல்றேன். நைட்ரைட்டுங்கிறது ஆல்ரெடி நமக்கு தெரியும். லித்தியம் நைட்ரேட் சோப்பு கலர் படிச்சவா இல்லையா. N3 மைனஸ் இல்லையா. லித்தியம் நைட்ரேட் ஞாபகம் படிச்சு. அப்ப அப்படி நைட்ரைட்டுகள் வந்து N3 மைனஸ் ஆக இருக்கும். சரியா. நைட்ரசனோட தாக்கி வந்துச்சு லித்தியம். 2ஆம் கூட்டம் எல்லாம் தாக்கிச்சு. 1ஆம் கூட்டத்துல லித்தியம் மட்டும் தான் தாக்கிச்சு இல்லையா. வளமையா சில நிறைய விஷயங்களுக்கு இந்த லித்தியம் இருக்கிறாரே இவர் 2ஆம் கூட்டத்தில் இயல்பு நிறைய விஷயத்தை காட்டுறத நீங்க என்ன பாப்பீங்க. இல்ல நிறைய விஷயத்துக்கு இந்த லித்தியம் வந்துட்டு 2ஆம் கூட்டத்தில் இயல்பை காட்டி நிற்பாரு. இல்ல சரியா. 1ஆம் கூட்டத்தில் ஆள் 2ஆம் கூட்டத்தில் இயல்பு இந்த வெப்ப பிரிகையிலையும் நிறைய இடத்த காட்டுவாரு. என்னன்னு பார்ப்போம். சரியா. நாங்க முதலாவது எங்களோட பேக்கெட்ல போறோம். முதலாவது அறிய வேண்டிய விடயங்கள்ல முதலாவது கூட்டம் ஒன்றினுடைய விடயத்தை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். கூட்டம் ஒன்று முதலாவது படிச்ச நம்ம இங்க கூட்டம் ஒன்று கூட்டம் 2 மட்டும் வராது, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா தான் நம்ம பெரிய வெப்ப பிரிகை படிக்க போறோம். முதலாவது கூட்டம் ஒன்றுக்கு பார்ப்போம். கூட்டம் ஒன்று அல்லது 1A இல்லையா, அமெரிக்கன்ல 1A. அப்ப கூட்டம் 1A மூலகங்களினுடைய என்ன லித்தியம் நம்ம படிச்சது என்ன, லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம் அவங்களோட வெப்ப பிரிகை சம்பந்தமாக பார்க்க போறோம். அதுல முதலாவது பேக்கெட் என்னடா அறிய வேண்டியது நைட்ரேட்டுகள். அதாவது நைட்ரேட்டுங்கிற NO3 மைனஸ் நைட்ரேட்டுகளா நைட்ரேட்டுகள். நைட்ரேட்டுகள்ல வெப்ப பிரிகை என்ன மாதிரி வர போகுதுன்னு பார்க்க போறோம். சிம்பிள் அழகா ஞாபகம் வைக்கணும். எப்படின்னா 6 மூலகங்கள் லித்தியம், அடுத்து யாரு சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், பினான்சியம் எழுதுறல கருத்தில் படும் மூலகம். இப்ப சீசியத்தை எடுப்போம். கிழக்கு இது வாரணை சீசியம் நைட்ரேட். அப்ப CsNO3 இல்லையா. நைட்ரேட்டுக்கு ஒரு மைனஸ், அப்ப சிஎஸ்க்கு ஒரு பிளஸ், அப்ப CsNO3. அப்ப CsNO3 சாலிட்ங்கிறது வெப்பத்துக்கு எப்படி பிரிய போகுது இதை நம்ம படிக்க போறோம். வெப்பத்துக்கு பிரிகை எப்படி பிரிய வேண்டாது, எப்படி பிரிய வேண்டாம் CsNO2 ஆகவும் CsNO2 அதாவது அந்த ஓரா பிரிகிறாக்கள் இல்லை, கொஞ்சம் நோமலா பிரிவாரு, கொஞ்சம் இதான் ஆள் தான் கொஞ்சம் உறுதியான ஆள்.
ஸோ CSNO3 ஓவரா பிரிஞ்சு என்ன ஒட்சைட் வரங்காட்டிலும் இறங்கின ஒரு ஆள் இல்லை. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி நான் நீங்க நெருப்பு கொடுத்தீங்கன்னாலும் வெப்பப்படுத்துறது நெருப்பு கொடுக்குன்னு சொல்றேன். சரியா? அப்ப வெப்பப்படுத்தினோம்னு சொன்னா ஈஸியா அப்படி இந்த டைமிங்ல ஞாபகம் நிறைய விஷயத்தை உதவும். அந்த நெருப்பு கொடுக்குற விஷயம் பிசிக்கல் கெமிஸ்ட்ரிக்கெல்லாம் தேவைப்படும். தாக்குதிறனை கூட்டுறதுக்கு சக்தி அதிகரிக்கிறதுலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கொள்வோம் அந்த வார்த்தையெல்லாம். சரியா? இருக்கட்டும், விஷயத்துக்கு வருவோம். இப்ப வெப்பத்தை கொடுத்தோம்னு சொன்னால் NO3 இருக்கிற என்னெல்லாம் கலந்து பறந்துருமான்னு கேட்டா அப்படி இல்லை. என்ன ஞாபகம் எப்படி எல்லாம் கலந்து பறக்கிற அளவுக்கான அவ்வளவு உறுதியற்ற ஆள் இல்லவர். உறுதியான ஆள் தான், உறுதியானவர். அப்ப கொஞ்சம் இறங்குவார், கொஞ்சம் அவரை ஸ்டெப்ப கொஞ்சம் இறங்குவார். பாரு NO2க்கு போயிட்டார். NO3ல இருந்து NO2க்கு. அப்ப CSNO2 அதாவது NO2 மைனஸ். NO3 என்ன? நைட்ரேட். NO2 என்ன? நைட்ரைட். நைட்ரேட் இல்லையா? ரைட். இப்ப CSNO2 ஆகவும் அப்ப மிச்சம் என்ன வருஞ்சலோ ஒட்சிஜன் தான் கலந்து போனேன். அப்போ ஒட்சிஜன் கலந்து O2 ஆகும். நீ சமப்படுத்திக் கொள்ளலாம். அது பெரிய பிரச்சனை ஒன்று இல்லையே. சமப்படுத்தினா இங்க 2 வரும் இல்லையா? இங்க 2 வரும், இங்க 2 வரும். சமப்படுத்தா விஷயம் முடியுது இல்லையா? சமப்படுத்தலே படிச்சிட்டோம் யூனிட் 3ல. விஷயத்துக்கு வரும். நம்ம பாடதம் தான் என்னண்டா என்ன ஆக்கினா என்ன வரும். ஸோ இங்க என்ன பிரிஞ்சா என்ன வரும்னு செஞ்சா காணும். சமப்படுத்தலாம் சின்ன விஷயம். இப்ப என்ன வந்துக்குது? நைட்ரைட் வந்துக்குது. ஓகே, ருபிடியமும் அதே வழியே, இவர் எவ்வளியோ ருபிடியமும் அதே வழியே கேஸ் தானே இது. அப்ப NO3 solid வெப்பத்தை கொடுக்கிறோம். அதே போல RB NO2 solid plus O2 கேஸ், பொட்டாசியம் வாயு வெளியாகுது. அப்ப பொட்டாசியமும் அதே வழியே, பொட்டாசியம் அதே வழியே. அப்ப இங்க என்ன பொட்டாசியம் NO2 நைத்து இது ரேட்டு, நைட்ரைட். அதே போல சோடியமும் அவ்வளியே, சோடியம் அவ்வளியே. அந்த லித்தியம் மட்டும் என்ன வரண்டா இன்னொரு ஸ்டெப் இறங்கிடுவார். அவர் கொஞ்சம் உறுதி இல்லை. லித்தியத்துல நைட்ரேட்டு கொஞ்சம் உறுதி இல்லாதான் இவ்வளவு முறையே மாறி வருது பாரு. ஒரு தரம் ஒரு செல்லை யூஸ் பண்ண மூளையில ஒரு செல்லை யூஸ் பண்ணா காணும். ஒரு சின்ன செல் ஒன்றை யூஸ் பண்ணா காணும் மூளையில. அவ்வளவு காணும். கொண்ட மட்டும் ஞாபகம் காணும் இல்லையா? அவ்வளவு வரும் அவ்வளியே கதை முடிஞ்சு. லித்தியம் வந்து பாத்தீங்கன்னா லித்தியத்துல நைட்ரேட்டு LiNO3 என்ன செய்யும் என்று சொன்னால் வெப்பத்தை நீங்க வழங்குவீங்களாக இருந்தால் அதுவும் அதே மாதிரி தான் நடக்கும். ஆரம்பத்துல அதே மாதிரி தான் நடக்கும். என்ன LiNO2 தான் வரும், LiNO2 தான் வரும். ஆனா இது உறுதி இல்லை, குயிக்கா பிரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் வெப்பமே ஆல்ரெடி கொடுத்து கொண்டு அணைக்கிறோம். அப்ப இது அறவே உறுதி இல்லாதால் உடனடியாக வெப்பத்தை பெற்று என்ன செய்யும்? உடனடியாக வந்துட்டு இவங்க உறுதியானாக்கள் பிரிய மாட்டாங்க. இவர் உறுதியே இல்லாதால லித்தியம் நைட்ரேட் என்ன செய்ய வேண்டாம், உடனடியாக LiNO2 திருப்பி இறங்கும். நல்லா இறங்கிடும். நல்லா இறங்கின அர்த்தம் என்னன்னா எண்ணெய் இல்லாம போயிட்டுமா இல்லை, நைட்ரசனே இல்லாம போற அளவுக்கு இறங்கிடும். அப்ப ஒட்சைடா தான் மாறலாம் இல்லையா? நைட்ரசனை விட்டு கொடுத்தா வேற வழி இல்லையே அவருக்கு சேர்றதுக்கு. ஒட்சிஜன் தனி ஒட்சைடா மாறும். அப்ப லித்தியம் நைட்டு ரேட்டு நைட்ரைட்டு ஒட்சைடுக்கு போய்த்திடும். அதாவது Li ஒட்சைடு என்ன O2 மைனஸ் இல்லையா? ஸோ Li2O சொலிட் ஆக போகும். Li2O சொலிட் ஆக போகும். பிளஸ் மிச்சம் என்ன அதிகம் நைட்ரசன் கலந்து போய் என்ன வரலாம்? NO2 கேஸ் ஆகும். NO2 கேஸ் என்ன கலர்? ஏற்கனவே ஆல்ரெடி பாத்துக்கிறோம். என்ன கலர்? கஃபீலம் இல்லையா? NO2 கேஸ் கஃபீல நிறமானதா? கஃபீலம் பிரவுன், கஃபீல நிறமான வாயு ஆல்ரெடி பாத்துக்கிறோம். ரைட்? ஸோ கஃபீல நிறமான வாயு NO2 கேஸ். அமிலங்களோட தாக்கத்தில் வந்துச்சு. கஃபீல நிறமான வாயு NO2 கேஸ் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் நிறமற்றது. ஆக்சிஜனுக்கு நிறம் இல்லை. கஃபீல நிறமான வாயு NO2 கேஸ், ஆக்சிஜனுக்கு நிறம் இல்லை. ரைட்? அப்ப கஃபீல நிறமான வாயுக்களுக்கு இப்படி போட்டாங்கன்னா லேஸ் ஆகிக்கும். வாயுக்கள் காட்டுறது இப்படி போட்டாங்கன்னா லேஸ் ஆகிக்கும். ரைட்? கேஸ் பக்கத்துல சொல்றேன், ஈஸியா ஞாபகம். அப்ப NO2 கேஸ் கஃபீல நிறமான வாயு. அப்ப லித்தியம் மட்டும் இந்த வேலையை பார்க்கும். மற்ற எல்லாம் ஒரே வழி. என்ன நைட்ரேட், இது நைட்ரேட்டுகள் நைட்ரைட்டோட நின்றும். நைட்ரைட்டோட நின்றும். லித்தியம் மட்டும் அந்த லித்தியத்தில் நைட்ரைட்டு மட்டும் பிரிஞ்சு ஒட்சைட்டையும் NO2 உருவாக்கும். சரியா? இதுல அறிய வேண்டிய விஷயம். அப்ப கூட்டம் ஒன்று A, அது கூட்டம் ஒன்று A நைட்ரேட்டுகள் NO3 மைனஸ் கார உலோக நைட்ரேட்டுகளில் என்ன கார உலோகம் கூட்டம் கார உலோக நைட்ரேட்டுகளில் LiNO3 மாத்திரம் வித்தியாசமாக பிரிகையடைந்து திண்மநிலை ஆக்சைடையும் கபில நிற NO2 வாயுவையும் நிறமற்ற ஆக்சிஜன் வாயுவையும் விளைவாக்கும். பார்த்தோம் இல்லையா? எனினும் ஏனைய கார உலோக நைட்ரேட்டுகள் வெப்பத்திற்கு பிரிகி அடைந்து அவற்றின் நைட்ரைட்டுகளையும் ஆக்சிஜன் வாயுக்களையும் விளைவிக்கும். ரைட்? சோ இது மட்டும் தனியாளிக்கு பாரு. இவங்க எல்லாரும் ஒரே வழியில நடப்பாங்க. இது இங்க பிரியாது. இது இவரத்தை வந்து எழுதிக்கொள்ளா NO2 எழுதிக்கணும். RbO2 RbO2 இல்லது NO2. இதுவும் NO2. N எழுதப்படல, அவரத்தை திருத்திக்கணும். சரியா?
பார் VO2 CS NO2 எழுதிக்கணும் மாற்றி Li2O ரைட் இங்க என்ன கடைசியாக ஆக்சைடு அமைஞ்சும் இல்லையா ஏன் உருவாகும் ஆனால் உடனடியாக பிரிஞ்சு இது மாறிடும் அப்ப கடைசி விளைவுகள் எப்படி எழுது ஆக்சைடு எழுதும் இல்லையா ஆக்சைடு கபில நிறமான NO2 வாயு நிறமற்ற ஆக்சிஜன் வாயு அப்படி ஆகுது சரியா அப்ப அடுத்த தலைப்பு நைட்ரேட் ஏற்கனவே நைட்ரேட்டுகளை பார்த்தோம் அடுத்த தலைப்பாக வர நைட்ரைட் இருக்குது அப்ப நைட்ரேட்டுகளை சிம்பிள் எழுதலாம் என்ன ஆல்ரெடி பார்த்தாச்சு இல்லையா ஆல்ரெடி பார்த்தாச்சு என்ன இவங்க அவுட் இப்ப நைட்ரைட்டுகளை ஒரே செல்லுல ஞாபகம் வைக்கலாம் ஒரே பேக்கெட்ல போடலாம் ஈஸியா ஞாபகம் வைக்கலாம் வேண்டாம் ஏன் இதுக்கு நைட்ரைட்டோட நின்ற ஏன் இந்த 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 இடத்தை இதுக்கு பிறகு ஏன் அது பிரியல ஆக்சைட்டை தரல என்னது பிரிய மாட்டா சோ நைட்ரைட்டுகளை ஞாபகம் வைக்கிற லேசி எப்படி நைட்ரைட்டுகளை லித்தியம் மட்டும் தான் பிரியும் வேற ஒருத்தரும் பிரிய மாட்டான் ஏன் லித்தியம் பிரிஞ்சதானே ஆக்சைடு வந்து இல்லையா லித்தியம் பிரிஞ்சதான ஆல்ரெடி ஆக்சைடு வந்தே சோ சிம்பிளா இரண்டையும் ஞாபகம் வைக்கலாம் நைட்ரேட்டுகளையும் நைட்ரைட்டுகளையும் முதலாம் கூட்டத்துல பெப்பபிரிகை ஈஸியா ஞாபகம் வைக்கலாம் சரியா சோ இங்க பாரு நைட்ரைட்டுகள் NO2 மைனஸ் என்ன லித்தியம் நைட்ரைட்டு மாத்திரம் LiNO2 மாத்திரம் பிரிகை அடைந்து என்னையும் ஆக்சைடையும் கபில நிறமான வாயுவையும் என்ன ஆக்சிஜன் NO இல்ல ஆக்சிஜன் மாத்தி கொள்ளுங்க ஒரு ஆள் நோட்ஸ் தானே எழுதப்பன படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் நோட் நம்மள அப்படிதான் வரும் கடை பிரியலாம் வரும் திருத்திக்கணும் அதுதான் நான் விளங்கப்படுத்துறேன் வீடியோ போட்டு நோட்ஸ் மட்டும் தந்தி பண்ணி சும்மா அப்ப O2 கேஸ் மாத்திக்கணும் சரியா ஆல்ரெடி மேலுக்கு எழுதி தான் இதாக்கம் இதே தாக்கம் தான் நம்ம எழுதி என்ன இது Li2O ஆகவும் NO ஆக வந்திருந்த இல்லையா சாரி NO2 ஆக வந்திருந்த இல்லையா இல்ல கொஞ்சம் சொல்லுவா இது LiNO2 இல்லையா இது LiNO2 என்ன கூட சரி சரியா ஆக்சிஜன் வரும் சரியா மேலதிகமான ஆக்சிஜனோட இன்னும் தாக்குறா அதை சிக்கிறோம் NO கேஸ் வந்திருந்தாலும் மேலதிக ஆக்சிஜனோட தாக்கினா தான் NO2 வரும் நைட்ரேட்டுகள் கார உலோக நைட்ரேட்டுகள் லித்தியம் மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும் சரியா அது பிரச்சனை இல்லை ஓகே ரைட் ஆக்சிஜன் வாயும் வரும் இது ஞாபகம் வைக்கலாம் LiNO3 Li2O NO2 O2 வந்திருக்கும் இல்லையா அது நைட்ரேட் ஆகிக்கோல நைட்ரைட்டாக தனியா எடுத்தோம்டா ஆக்சைடு வரும் சரி அது ஆல்ரெடி வந்து அன்னைக்கு ஆக்சைடு வந்துட்டு NO2 கேஸும் சரி ஆக்சிஜன் கேஸ் வருமாங்கிறான் இப்ப ரெண்டு லைனர்ஸ் ரைட் இதுல சின்ன சிக்கல் இங்க பாரு அதாவது இங்க பாருங்க LiNO3 தானே LiNO3 வந்துட்டு LiNO2 மாறி தங்க பாரு LiNO3 ஃபர்ஸ்ட்க்கு எப்படி மாறும் நல்லா விளங்கணும் அது இந்த மேலதிகமான ஆக்சிஜன் உண்டு அதான் கேஸ் மேலதிக ஆக்சிஜன் உண்டு ஏற்படுறதா நீங்க பிரச்சனை ரைட் இங்க பாரு Li2NO3 நாங்க சாரி LiNO3 நாங்க எடுத்து ஆரம்பத்துல பிரிச்சு விட்டோனே அது டைரக்டாவே Li2O தான் போகுது என்ன நடந்தாங்க LiNO3 நாம டைரக்ட் ஆரம்பத்துல விட்டோம் என்ன நடந்துச்சு Li2O ஆகத்தான் போயிடுச்சு இல்லையா Li2O ஆகவும் NO2 ஆகவும் O2 வந்துச்சு இப்ப LiNO3 மாறி இருந்தால் LiNO2 ஆக மாறி இருந்தால் என்ன வந்திருக்கும் பிளஸ் O2 இது மாதிரி தான் ஃபர்ஸ்ட்க்கு மாறிக்கும் ஆரம்பத்துல LiNO2 O2 அதான் மாறிக்கும் இப்படி மாறி போட்டு அதுக்கு பிறகு ஆக்சிஜனை கொடுக்குறங்கிற வெப்பமேத்துறங்கிற என்ன சொல்லுவாங்க கொண்ட எரிக்கிறங்கிற என்ன சொல்லுவாங்க ஆக்சிஜனோட தகனிக்கிறேன்னு சொல்றேன் கொண்ட எரிக்கிறங்கிறது ஆக்சிஜனோட தகனிக்கிறேன் வெப்பமேத்துறங்க உண்மையா ஆக்சிஜனோட தகனிக்க செய்யுது தகனம்ங்கிறது ஆக்சிஜனோட தாக்கம் அடைக்கிறது அதான் தகனம் சொல்றேன் சரியா சோ LiNO2 நீ திருப்பி O2ஓட தாக்கம் அடைய விட்டான்னு சொன்னா அதான் தகனம் LiNO2 பிரிகை அந்த LiNO2 பிரிகை எப்படி வருதுன்னா LiNO2 பிரிகை எப்படி வருதுன்னா Li2O ஆகவும் பிளஸ் NO2 ஆகவும் NO ஆகவும் வருது நல்லா விளைக்கணும் NO ஆகவும் வருது வந்து இந்த NO என்ன செய்யுதுன்னா மேலதிகமான ஆக்சிஜனோட தாக்குது தாக்கினதாலதான் இந்த இதுல பாரு என்ன இப்ப இந்த NO2 மட்டும் எழுதினீங்கன்னா அடுத்த மேலதிகமான ஆக்சிஜன் கிடையாது விளங்கிட்டா சின்ன விஷயம் மட்டும் நல்லா விளங்கிக்கொள் என்ன சொல்ல வாருங்களா நல்லா விளங்கிக்கொள்வது சின்ன விஷயம் மட்டும் இருக்கான் பாரு LiNO3 தானே LiNO3 நம்ம எப்படி ஞாபகம் வச்சோம் LiNO மேலுக்கு எழுதி தானேங்களா இன்னைக்கு பாரு இன்னைக்கு பாரு இவ்வளத்த LiNO3 LiNO2 தான் ஆரம்பத்துல பிரியும் ரைட் அது ஃபைன் அது உறுதி இல்லைன்றதால என்ன Li2O ஆகவும் NO2 ஆகவும் O2 பிரிஞ்சு சொல்றோம் இல்லையா
உண்மையாக இந்த LiNO2 எப்படி பிரிஞ்சா Li2O ஆகவும் NO2 ஆகவும் Li2O NO2 ஆகவும் பிளஸ் NO ஆகவும் தான் பிரிஞ்சு. அந்த NO தான் திருப்பி என்ன செய்யுது O2 தாக்கி என்ன உருவாக்கி. ஏன் LiNO3 பிரிஞ்சதுல ஆல்ரெடி O2 ஒண்டிக்கு பாரு. LiNO3 பிரிஞ்சதுல ஆல்ரெடி O2 ஒண்டிருக்கு. நல்ல விளங்கிக்கொள். LiNO3 LiNO2 ஆகவும் O2 அந்த பொட்டாசியம் சோடியம் ருபிடியம் பிரிஞ்ச மாதிரி தான் அவருக்கு தெரியணும் ஆரம்பத்தில் பிரிஞ்சிட்டாரு. ஆனா என்ன பிரச்சனைனா அவர் உறுதி இல்லை. உடனடியாக Li2O ஆக பிரிவாரு. அது ஓகே இல்லையா. NO2 ஆகும் இந்த தாக்கம் இல்லை O2 மட்டும் வராது NO வரும். அந்த NO வந்து O2 தாக்கித்தான் இன்னும் NO2 உருவாக்கும். விளங்கிட்டா கேஸ் விளங்கிட்டா. இந்த LiNO2 பீர தாக்கத்துல O2 வராது NO தான் வரும். அந்த NO ஆல்ரெடி வந்த O2 இருக்கிறாரே அதோட தாக்கினாத்தான் NO2 வரும். அப்ப டோட்டலா கடைசியில் என்ன வரும். அப்ப டோட்டலா கடைசியில் என்ன வரும் Li2வும் NO2வும் O2வும் வரும். எங்க இதுல வர மிச்ச O2 எல்லாம் O2 தாக்க பொருளே O2 கடுமையா வரும். இல்ல LiNO3 பிரிய கூட நிறைய O2 வரும். அதுல கொஞ்சம் O2 என்ன செய்ய மாட்டா என்னோட தாக்கும் மிச்ச O2 அது O2 ஆகவே வெளியாகும். விளங்கிட்டா தாக்கும் போடுவோம். இப்ப விஷயம் விளங்கிட்டா போடுவோம். சோடியம் பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் எல்லாரும் என்ன செய்யறாங்கடா நல்லா விளங்கிக்கொள். LiNO3 LiNO2 சாரி சோடியம் பொட்டாசியம் ருபிடியம் எல்லாம் என்ன செய்யுதுண்டா எல்லாமே என்ன செய்யுது சோடியம் எல்லாமே வந்துட்டு NO2 மட்டும்தான் பிரியுது. நான் அதை கவனிக்கல வரத கவனிச்சுக்கொள் சரியா. அப்ப ஈஸியா ஞாபகம் அப்படி இல்லாட்டி கஷ்டம். அப்ப NaNO3 பிரிச்சுட்டா என்ன வருது NaNO2 வரத்தான் வருது. அங்கே போகுது இல்லை ஏன் அது உறுதியானது. இது அங்கே பிரியுது இல்லை. ஆனா அதோட என்ன வருது மிகையான ஒட்சிஜன் வாயு ஆகுது இல்லையா. இதே போல நான் வர மாதிரி தான் மத்த எல்லாரும் கிளிக்கிற எல்லாரும் இல்லையா. சோடியம் பொட்டாசியம் ருபிடியம் சீசியம் எல்லாரும் விதமா தான். லித்தியம் மட்டும் வித்தியாசம். எப்படி லித்தியம் NO3 டிரெக்டாவே என்ன வருகுது டிரெக்டாவே என்ன எழுதுறோம் Li2Oவும் இப்படி ஞாபகம் வச்சா கஷ்டம். அப்ப Li2Oவும் என்ன வருது NO2 கேஸும் O2 கேஸும் வருதுன்னு எழுதிடும். ஆனா இது எப்படி ரியாலிட்டியா வந்திருக்கு சொன்னா அதை இப்ப விளங்கப்படுத்தணும். உண்மையாக என்ன வந்திருக்கு வேண்டாம் இதுக்கு LiNO2 தான் வந்திருக்கும். இவங்கள மாதிரி வந்திப்பாரு ஞாபகம் அப்ப லேசா இருக்கும் ஞாபகம் LiNO2 தான் வந்திருக்கும். ஆனா அந்த LiNO2 திருப்பி போனா பிரிய போகுது. LiNO2 பிரியக்கூடியதுன்னா உறுதி இல்லை. LiNO2 பிரிஞ்சு என்னத்தை தர போண்டா Li2Oவையும் Li2 ஆக்சைடையும் பிளஸ் NO2 கேஸையும் பிளஸ் NO கேஸையும் நோ கேஸ் நிறமற்றது NO2 கேஸ் கவிழ் நிறமானது தந்திருக்கும். ஆனா நமக்கு இதா விளைவு இல்லையே இறுதி விளைவில் என்ன இறுதி விளைவில் மொத்தமா சேர்த்தில் எழுதணும். மொத்தமா சேர்த்துல என்ன வர வேண்டாம். இந்த NO என்ன செய்ய வேண்டாம் ஆல்ரெடி வந்திருக்கு NO2 நல்லா தாக்கும். தாக்கி என்ன நடக்க வேண்டாம் உடனடியா அது NO2 உருவாக்கும். அப்ப கடைசி விளைவில் என்ன வரும் Li2Oவும் இந்த NO2 இதுல இருந்து வர NO2 டோட்டலாக NO2வும் மிச்சமாகிற O2வும் இல்லையா. NO வராது விளங்கிட்டாப்ப. ஏன் NO வரலன்னு விளங்கிட்டாப்ப ஜாம் விளக்கம். அப்ப லித்தியம் நைட்ரேட் பிரியோல NO2 வரல NO நோ கேஸ் ஏன் வரலன்னு விளங்கிட்டா. அது ஒரு இன்டர்மீடியட் இடையில வந்து இல்லாத வைத்திரும் விளங்கிட்ட அந்த கேஸ். இந்த இவடத்தை நான் விளங்கப்படுத்துறேன் என்னண்டா இவடத்தை ஏன் NO கேஸ் வரல என்று விளங்கப்படுத்திடுறேன் கிளியரா. இவடத்தை ஏன் வருகுது என்று விளங்கப்படுத்திடுறேன் அது கிளியரா. இப்ப சொல்லுவோம் நைட்டு ரைட்ரு பிரிஞ்சா ஒட்சைட்டும் NO2வும் NO கேஸ் தான் வருது. அந்த NO கேஸ் என்ன செய்யுதுன்னா இந்த இது மேலதிகமாக பிரிஞ்சு வர இந்த ஒட்சிஜனோட இது மாதிரி இருக்கும் தானே தாக்கி NO2 உருவாக்குறதால அங்க NO கேஸ் இல்ல. இந்த விஷயம் விளங்கிட்டா போடுவோம். இப்படி ஞாபகம் வச்சா இதையும் ஞாபகம் வைக்கலாம் இதையும் ஞாபகம் வைக்கலாம். இது தாக்காதேன் இது ஆல்ரெடி படிச்சுட்டவேன் ஆல்ரெடி இது தாக்காத இது மேலதிகமாக பிரியல என்றதால் இவ்வளவு என்ன தாக்கம் இன்னும் இது பிரியல என்ன மேலதிகமாக பிரியல என்றதால் இப்ப நின்று இது மேலதிகமாக பிரிஞ்சதாலதான் என்ன வந்து மேலதிகமாக பிரிஞ்சுதான் இது வந்து நினைக்கிறது NO2வும் NOவும் Li2Oவும் இங்க உருவான NO இங்க வெளிப்படாத காரணம் அங்க இருக்கிற ஆக்சிஜனோட தாக்கி NO2 இருக்கு. எத்தனை போல அங்க படிக்கணும் சரியா சிம்பிள் அழகா விளைக்கும் சின்ன விஷயம். இரண்டையும் ஒரே பேக்கெட்ல ஒரு ஈஸியா ஞாபகப்படுத்தலாம். இப்ப உனக்கு ஈஸியா எப்படி ஞாபகப்படுத்துற இதே மாதிரி இதையும் ஞாபகம் வைக்கலாம். இவங்களை மாதிரியே லித்தியத்தையும் ஞாபகம் வைக்கலாம். ஆனா லித்தியம் பிரிஞ்சு மேலதிகமாக இது இப்படி உருவாக்க வேண்டிய ஞாபகம் வச்ச வேண்டாம். Li2O NO2 NO உருவாக்க வேண்டிய ஞாபகம் வச்ச வேண்டாம். அந்த NO மேலகீர ஒச்சனோட தாக்கி NO2 உருவாக்கினா இறுதி விடையில NO2 NO கேஸ் வராது. இதுக்கு வரும் ஏன்னா இது ஒரு பிரிகை இது பிரிகையும் பிளஸ் ஆக்சிஜனோட தாக்கம் சரியா நல்ல. இப்ப நாங்க அடுத்ததுக்கு போவோம் கார்பனேட்டுகளுக்கு போவோம். கார்பனேட்டுகள் இதுவும் ஈஸியா ஞாபகம் விஷயம். கார்பனேட்டுகள் முதலாம் கூட்டத்துல கார்பனேட் வந்துட்டு யாரும் பிரிய மாட்டாங்க.
முதலாம் கூட்டத்தில் கார்பனேட்டுகள் யாரும் பிரியாது, யாரை தவிர லித்தியத்தை தவிர. லித்தியம் என்ன பாருங்க, நான் சொல்றேன் லித்தியம் மாதிரி தான் ரெண்டாம் கூட்டம் வரும். அப்ப ஈஸியா ஞாபகம் லித்தியத்தை மட்டும் நீங்க ஞாபகம் ரெண்டாம் கூட்டம் அது இன்னும் நிறைய மூலகங்களை ஈஸியா ஞாபகம். ரெண்டாம் கூட்டம் மாறி மட்டும் வராது, ரெண்டாம் கூட்டம் மாறி இன்னும் கொஞ்சம் பேர் அழிக்கிறாங்க. அப்ப லேசா ஞாபகம் ரைட். சோ முதலாம் கூட்டத்துல லித்தியம் என்ன செய்யுது, கொஞ்சம் இட பிரச்சனைப்படுத்தி வரும், இல்ல படுத்த பிரச்சனைப்படுத்திட்டு. அப்ப இதே மாதிரி தான் என்ன செய்யும் தெரியுமா, ரெண்டாம் கூட்டத்துக்கு வரும் தாக்கம். அதுல ரெண்டாம் கூட்டம் லேசா ஞாபகம். சரியா? அதே போல கார்பனேட்டுகளையும் அதே கேஸ் தான். கார்பனேட்டுகள் எந்த ஒரு முதலாம் கூட்டத்துல கார்பனேட் எல்லாம் கடும் உறுதி, எல்லாரும் கடும் உறுதி பிரிய மாட்டாங்க. ஆனா லித்தியம் மட்டும் பிரி. எப்படி பிரியுது? சிம்பிளா என்ன எப்படி பிரியுது, கார்பனை கலட்டின ஒரு அளவுக்கு பிரியுது பாருங்க. Li2 என்ன CO3 கார்பனே வராத அளவுக்கு உறுதி இல்லாது அப்படியே பிரிஞ்சிடும். பிரிஞ்சா கார்பனே வராத அளவுக்கு பிரிஞ்சா என்ன வரலாம் சொல்லுவோம், மூணு தானே உண்டு, லித்தியம் உண்டு, கார்பன் ஆக்சிஜன். அப்ப கார்பன் வராதுண்டா கார்பனை தூக்கினா என்ன வரும், ஆக்சைடு தான் வரும். அப்ப Li2O வரும். அப்ப கார்பன் எதோட சேர்ந்து வரும், ஆக்சிஜனோட சேர்ந்து வரும். அப்ப கார்பன் ஆக்சிஜன் என்ன வரும், CO2 கேஸ் வரும். CO2 கேஸ் ஐயோ பறக்கு நிறமற்றதா, CO2 கேஸ் நிறமற்றது. ஸோ லித்தியம் ஆக்சைடு சொல்லிட்டையும் இதை மட்டும் உருவாக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கொண்டா ரெண்டாம் கூட்டத்தில் தாக்கம் ஈஸியா எழுதலாம். ரெண்டாம் கூட்டம் மட்டும் இல்லை, நிறைய இதுக்கு ரெண்டாம் கூட்டத்தில் நிறைய விஷயம் இருக்குது, ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். சரியா? ரெண்டாம் கூட்டம் மாறி நிறைய ஆக்கள் தாக்குவாங்க. அப்ப ரெண்டாம் கூட்டத்தை ஞாபகம் வச்ச மாதிரி இருக்கும், லித்தியத்தை ஞாபகம் வச்சா ரெண்டாம் கூட்டத்தை ஞாபகப்படுத்தின மாதிரி மிக்கும், இன்னும் நிறைய மூலகங்களுக்கு ஞாபகப்படுத்தின மாதிரி மிக்கும். நல்ல லாபமான விஷயம் இல்லையா? அதுதான் இப்படி தொகுத்துத்தாரு. ரைட். அப்ப முதலாம் கூட்டத்தில் இரண்டாம் கூட்டுக்கல்வி வருது. முதலாம் கூட்டத்தினுடைய எல்லா நைத்திரட்டுகளும் பிரியும், அது மகாபிலை இல்லையா? இப்படி வருது. முதலாம் கூட்டத்தினுடைய எல்லா நைத்திரட்டுகளும் பிரியாது, அதுவும் பிள்ளையன். லித்தியம் மட்டும் பிரியுமா இல்லையா? அப்ப லித்தியம் தவிர்ந்த ஏனையவை பிரியாதுன்னா சரி, இப்படி கூட்டுக்கள் எல்லாம் போட்டு மடக்கி விடலாம். ரைட். இரு கார்பனேட்டுகள் பொதுவாக கார்பனேட்டரை விட இரு கார்பனேட்டர் உறுதி குறையும். பொதுவாக எந்த ஒரு இதை எடுத்தாலும் கார்பனேட்டுகளை விட இரு கார்பனேட்டர் உறுதி குறையும். ஃபார் எக்ஸாம்பிள் Li2CO3 Li2CO3 இதான வரப்போகுது. CO3 2- CO3 கார்பனேட்டுகள் 2- இருக்கிறதால Li2 ஒன்று வந்துக்குது. ஏன் ரெண்டு லித்தியம் வேணுமா இல்லையா? அப்ப சமப்படுத்தலாம் ரெண்டு மைனஸ், லித்தியம் 1+ தானே. ஸோ Li2CO3 வந்துட்டு விட உறுதி குறைய இவர் இரு கார்பனேட். நம்ம பார்ப்போம் அந்த உறுதி ஓட வாய்க்கு அப்புறம். Li2CO3 விட என்ன LiHCO3 CO3 2- சொல்ற கார்பனேட்டுகள் சொல்லி, HCO3- சொல்ற டை கார்பனேட் சொல்லி, அதாவது இரு கார்பனேட்டுகள். HCO3- ஒரு மைனஸுக்கு ஹைட்ரஜன் சேர்ந்துட்டு பாரு, ஒரு மைனஸ் சமப்படுத்த ஹைட்ரஜன் சேர்ந்தால HCO3- வருது. HCO3- சொல்ற இரு கார்பனேட்டுகள், இரு டை கார்பனேட்ஸ் சொல்றேன். சரியா? டை கார்பனேட்ஸ் சொல்லுவோம். அப்ப பொதுவாக ஒரு சேர்வையினுடைய கார்பனேட்டை வர இரு கார்பனேட் உறுதி குறைய. மேலும் கார்பனேட்டுகளையும் முதலாம் கூட்டத்தில் கார்பனேட்டை விட ரெண்டாம் கூட்டத்தில் கார்பனேட் அது உறுதி குறைய. ஃபார் எக்ஸாம்பிள் முதலாம் கூட்டத்தில் கார்பனேட் பிரியாது இல்லையா, லித்தியத்தை தவிர. ஆனா இரண்டாம் கூட்டத்தில் எல்லாம் பிரியும், அதனால ரெண்டாம் கூட்டம் உறுதி குறைய இல்லையா? அதெல்லாம் ஈஸியாக அமைக்கலாம். இரு கார்பனேட்டுகளை பார்ப்போம். இரு கார்பனேட்டுகளும் என்ன நடக்கும், இரு கார்பனேட் உண்மையாக உடனடியாக பிரிஞ்சு கார்பனேட் உருவாக்கும். எப்படி இரு கார்பனேட்டுகளை பிரிஞ்சா கார்பனேட் உருவாக்கும். இது மட்டும் ஞாபகம் மற்றெல்லாம் டிரெக்டா வரும். இரு கார்பனேட்டுகளை பிரிஞ்சா கார்பனேட் உருவாக்கும், இரு கார்பனேட் பிரிஞ்சா கார்பனேட் உருவாக்கும் ஞாபகம் போதும். மற்றதெல்லாம் டிரெக்டாவே வரும். ஏன் இன்னைக்கு கீழே இந்த வாரம் பாரா இன்னைக்கு CS இரு கார்பனேட் பிரியுது, என்னது உருவாக்குது, கார்பனேட் உருவாக்குது, CO2 உருவாக்குது, H2O உருவாக்குது. ரைட். HCO3 தானே, HCO3 பிரிஞ்சு CO3 கைப்பற்றுது, அதோட CO2வையும் வெளியாக்குது. அப்ப கார்பன் டை ஆக்சைடு வாயும் வெளியாகும். இரு கார்பனேட்டுகளை பிரியும் பொழுதோ அதனுடைய கார்பனேட்டுகளையும் CO2 வாயுவையும் வெளியாக்கும். அவ்வளவுதான் அமைக்குது. இங்க என்ன சொல்லுவோம், இது பிரியாது. ஏன் கார்பனேட்டுகள்ல லித்தியம் மட்டும் தான் பிரியும், வேற ஒன்றும் பிரியாது இல்லையா? சோ முதலாம் கூட்டத்துல அப்ப பிரியாது கார்பனேட்டுகளாக வந்து விட எல்லாரும். ஆனா லித்தியம் மட்டும் ஒரு சைட்ல வந்து நிக்கேன். லித்தியம் இரு கார்பனேட் பிரிஞ்சா லித்தியம் கார்பனேட் தான் உருவாக்கி இருக்கும். ஆனா லித்தியம் கார்பனேட் என்னஞ்சிரும், ஒட்சைட்டாக பிரிஞ்சிரும் இல்லையா? லித்தியம் கார்பனேட்ல பிரிகை மேலுக்கு படிச்ச பாரு என்ன இருக்கு, லித்தியம் கார்பனேட் பிரிஞ்சா லித்தியம் ஒட்சைட்டும் CO2 வரும். அப்ப இதுல வர CO2 உண்டு, இதுல வர CO2 உண்டு, மொத்தம் 2 CO2 பாரு, 2 CO2. கிளியரா விஷயம்? அப்ப லித்தியம் மட்டும் இது ரெண்டு முறை தாக்கதாப்பா. இது உடஞ்சலிக்கிறேன், இது ஒருமிக்க அளிக்கிறேன், விளங்கிட்டது. ஒருமிக்க சேர்த்து எழுதப்பட்டதாக்கம். இறுதி விளைவு மட்டும் வெளியில தாக்கம் என்ன, இது நடந்த பாதை அழியின தாக்கம். ரெண்டு முறை தாக்கம் தான், விளங்கிட்டா? இது இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம் தான், கார்பனேட் ஆல் அவுட் பிரிச்சா கார்பனேட் வரும், CO2 வரும். அதோட மிச்சம் H2 தானே, மிச்சம் H2 வரும். ஆனா லித்தியத்தை மட்டும் பிரிச்சா ஒட்சைட் வந்து சேரும். காரணம் என்னடா, லித்தியம் பிரிஞ்சு லித்தியம் கார்பனேட் வந்திருக்கும், ஆனா லித்தியம் கார்பனேட்டும் பிரியுமே, லித்தியம் கார்பனேட் பிரிஞ்சு ஒட்சைட்டா மாறிட்டு. சோ இறுதியாக
லித்தியம் மிரு கார்பனேட்டை பிரிச்சு பார்த்தா லித்தியம் ஒட்சைட் தான் இறுதியா இருக்கும், கார்பனேட் இருக்காது. காரணம் கார்பனேட் பிரிஞ்சிரு. விளையாண்ட விஷயம் விளையாண்டா, இது கிளியரா போடுவோம். ஒன்றுக்குள்ள ஒன்று ஜாயிண்ட் ஆகி வருது இந்த பாடம் விளையாண்டா, மேலுக்கு இருந்து ஈஸியா ஞாபகம் வைக்கிற மாதிரி இல்லையா? கார்பனேட் ஞாபகம் வச்சா இரு கார்பனேட் எழுதலாம். இப்ப அடுத்தது இரு கார்பனேட் ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். அப்படி இரு கார்பனேட்டுகள் பொதுவாக டை கார்பனேட்ஸ் வந்து பொதுவாக உறுதி இல்லை, சரியா? அப்ப முதலாம் கூட்டத்திலேயே உறுதி இல்லையா? முதலாம் கூட்டத்திலே உறுதி அழிக்கணும் இல்லையா? அப்ப எக்ஸாம் பாயிண்ட் என்ன? லித்தியம் இரு கார்பனேற்று ஆனது திண்ம நிலையில் உறுதி அற்றது. இது நீர்க்கரைசல் நிலையில் மாத்திரமே உறுதியாக காணப்படும். கவனம், இது எல்லாமே சாலிட் ஸ்டேட் பாரு, திண்ம நிலையில உறுதி அற்றதாம். அதாவது நீங்க எழுதிக்கொள்ள இப்படி, சாரி, திண்ம நிலையில் உறுதி அற்றது, நீர்க்கரைசல் நிலையில் மாத்திரமே உறுதியாக காணப்படும். அப்படின்னா நீ என்ன எழுதுன்னு தெரியுமா? இங்க பாரு, இதெல்லாம் எக்வஸ் இல்ல, என்ன இது படத்தை வந்துட்டு எக்வஸ் இல்ல, சாலிட் இல்லையா? சாலிட்ல உறுதி அற்றது, எக்வஸ்ல தான் உறுதி. சாலிட் என்னது? எல்லாம் சொல்லித்தாங்க எங்களுக்கு, எல்லாம் சொல்லித்தான் இல்லையா? இவங்க சாலிட்லயும் உறுதிதான், எக்வஸ்லயும் உறுதிதான், நீர்க்கரைசல் நிலையிலும் உறுதிதான், இதுலயும் உறுதிதான், சரியா? இவன் அப்படி இல்லை. லித்தியம் கார்பனேட் வந்துட்டு சாலிட் ஸ்டேட்ல உறுதி இல்ல, எக்வஸ் ஸ்டேட்ல உறுதி ஆகிக்கும் என்று சொல்லப்பட்டீங்க. அப்ப நம்ம எலிக்கு தாக்கம், ஆறுக்குரிய தாக்கம் சாலிட் எல்லாருக்கும் சொல்லித்தானே. அப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டு வந்தாலும் இவருக்கும் சொல்லிட்டு, இவர சொல்லிட்டுக்கும் கணக்கு பார்த்தோம்னா கடைசியா வந்து நிக்கிறது லித்தியம் ஒட்சைடாக இருக்கும். ஆனா எக்வஸுக்கு கணக்கு பார்த்தோம்னா கார்பனேட்டோட நின்றும் எல்லாம், இது நிக்கும், இது நிக்கும், எல்லாம் நிக்கும். கார்பனேட் என்ன வரும்? எக்வஸ் தான் வரும். இங்க வாங்கிட்டா கிளியரா விஷயம். லித்தியம் கார்பனேட் இரு கார்பனேட்டா, இரு கார்பனேட் டை கார்பனேட்ஸ் ஆனது திண்ம நிலையில் உறுதி அற்றது. அப்ப திண்ம நிலையில பிரிஞ்சிடும், ஒட்சைடா போய்த்திடும். ஆனா நீர்க்கரைசல் நிலையில் மாத்திரமே உறுதியாக காணப்படும். இரண்டாவது, லித்தியம் இரு கார்பனேட்டு தவிர்ந்த ஏனைய கூட்டம் ஒன்றின் இரு கார்பனேட்டுகள் அமோனியம், சாரி, இது முக்கியமான பாயிண்ட். அது என்னன்னா பிரிகை சம்பந்தமான கார்பனேட்டுகள்ல பிரிகை பாத்தீங்கன்னா உறுதியாக கார்பனேட் பாருங்க. லித்தியம் இரு கார்பனேட்டு தவிர்ந்த ஏனைய கூட்டம் ஒன்றின் இரு கார்பனேட்டுகள் அதோட அமோனியம் இரு கார்பனேட்டுமே அரை வெப்ப நிலையில் திண்ம நிலையில் காணப்படுமா? எப்படி? லித்தியம் இரு கார்பனேட்டு தவிர்ந்த, லித்தியம் இரு கார்பனேட்டுக்கு எக்வஸ் நிலைமை இருக்குது, விளங்கிடாவே கேஸ் விளங்கிடாவே. என்ன சொல்லப்படுதுன்னா எல்லாம் சாலிட் நிலையில நீக்கும், அரை வெப்ப நிலை. நான் சொல்றது ரூம் டெம்பரேச்சர் இல்லையா? ஆல்ரெடி கார்பனேட் வந்து முதலாம் கூட்டத்தில் உறுதியான், அப்ப அது எக்வஸா இருந்தாலும் உறுதியான், எத்தனை கோடி வெப்பநிலை இருந்தாலும் உறுதியான். நான் சொல்ற அவன் விஷயம் என்னன்னா அரை வெப்பநிலை கேஸ். இது அரை வெப்பநிலை என்னையா? அரை வெப்பநிலை எப்படி சொல்றாரு? அரை வெப்பநிலை வந்து எப்படி இருக்காமண்டா லித்தியம் இரு கார்பனேட்டு தவிர்ந்து, அப்ப அர்த்தம் என்ன? லித்தியம் இரு கார்பனேட் அரை வெப்பநிலை எக்வஸாக வீக்கும், இதான் கேஸ். லித்தியம் இரு கார்பனேட்டு தவிர்ந்த ஏனைய கூட்டம் ஒன்றின் இரு கார்பனேட்டுகளும் அமோனியம் இரு கார்பனேட் என்றா NH3, அமோனியம் இரு கார்பனேட் என்றா NH4 சேர்ந்து வரும். அப்ப எப்படி வரும்? NH4 HCO3 இல்லையா? அமோனியம் இரு கார்பனேட் NH4 HCO3, சரியா? அப்ப அமோனியம் இரு கார்பனேட்டுமே என்ன செய்வான்? அரை வெப்ப நிலையில் திண்ம நிலையில காணப்படுற இரு கார்பனேட். மற்ற எல்லா இரு கார்பனேட்டுகளும் எப்படி இருக்கும்? அப்ப திரவ நிலையிலாம் காணப்படும். கவனமா இருக்கணும், சரியா? அரை வெப்பநிலை, இங்க பாரு, அரை வெப்பநிலைங்கிறது ரூம் டெம்பரேச்சர் 25 பாகை செல்சியஸ், சரியா? அப்ப அரை வெப்பநிலையில கேட்பான், இந்த கூட்டுகளில் கேட்கலாம். எப்படி? அரை வெப்பநிலையில எல்லா இரு கார்பனேட்டுகளும் சாலிட் ஸ்டேட் காணப்படும். அது உண்மையில அரை வெப்பநிலையில் எல்லா இரு கார்பனேட்டுகளும் எக்வஸ் ஸ்டேட்ல காணப்படும். அது உண்மையில ஏன் அரை வெப்பநிலையில எப்படி இருக்கும் ரியாலிட்டி? லித்தியம் இரு கார்பனேட்டு தவிர்ந்த ஏனைய எல்லா முதலாம் கூட்டத்தில கார்பனேட்டுகளும் அமோனியம் இரு கார்பனேட்டுமே அரை வெப்பநிலையில திண்ம நிலையில் இருக்கும். மற்ற எல்லாமே எப்படி இருக்கும்? எக்வஸாக இருக்கும். மிக முக்கியமான பாயிண்ட், சரியா? கவனமா வச்சுக்கொள், உனக்கு கூட்டுகள்ல அழகா கேட்கலாம். சாலிட் ஸ்டேட்ல காணப்படுறது யாருன்னு கேட்டா எப்படி கேட்டா இந்த கூட்டு எப்படி கேட்கலாம் சொல்லுவோம். முதலாம் கூட்டத்தில் இரு கார்பனேட்டுகளும் அமோனியம் இரு கார்பனேட்டுமே திண்ம நிலையில் காணப்படும் இரு கார்பனேட்டுகள் ஆகும் அரை வெப்பநிலையில். இந்த கூட்டு சரியாப்பே? இங்கேயும் இடிக்கிறேன், லித்தியம் இடிக்கிறேன் இல்லையா? முதலாம் கூட்டத்தை ஃபுல்லா இல்ல, முதலாம் கூட்டத்தில் லித்தியத்தை கழிச்சிடணும். அப்ப லித்தியம் தவிர்ந்த முதலாம் கூட்டத்தில ஏனைய மூலகங்களினுடைய இரு கார்பனேட்டுகளும் அமோனியம் இரு கார்பனேட்டுமே அரை வெப்ப நிலையில் திண்மம்னா ஓகே, அந்த கூட்டு சரி இல்லையா? கவனம், முதலாம் கூட்டத்துல லித்தியத்தை கழிச்சிடணும். லித்தியத்துக்கு அரை வெப்ப நிலையிலையும் என்ன வரும்?
அக்வஸ் நிலைமை வரும் என்கிறான் இது முக்கியமான பாயிண்ட்ஸாக இருக்கும் சரியா. அதனால சொல்லப்பட்டிக்கு லித்தியம் கார்பனேட்டானது திண்ம நிலையை உறுதியாற்றது, ஆனால் திரவ நிலையை உறுதியானது. அதனால அது அக்வஸும் அரைவெப்பநிலையில் வரும் என்கிற விஷயம் மிக தெளிவாக இருக்கணும் சரியா. இப்ப கூட்டம் 2க்கு போறோம். இப்ப கூட்டம் 1 ஞாபகம் இல்லை, கூட்டம் 2 கடும் லேசி எஞ்சிலுவோம். கூட்டம் 2 ஞாபகம் வைக்கிற கடும் ஈஸி. ஏன்னா லித்தியத்துல ஞாபகம் வைக்கிறானே, லித்தியம் 2ஆம் கூட்டத்தில் இயல்பு நிறைய இடத்த காட்டுவார், இது ஒரு இடம் சரியா. இப்ப நீ நைட்ரேட் இருக்குல்ல 2ஆம் கூட்டத்துல, அடுத்த 2ஆம் கூட்டம் மட்டும் இல்ல, இதுல நல்ல ஒரு இது நிக்கிறா. 2ஆம் கூட்டம் மட்டும் இல்ல, இப்ப தெளிக்கோ ஜடன்டா 2ஆம் கூட்டம் ஜடன் அலுமினியம், அதோட 3D பிளாக்ஸ்ல பெரும்பாலான மூலகங்கள், அதோட ஈயமும் சேர்ந்து வரும். ஈயம் 3D பிளாக்ல இருக்கிறது அதுக்கு இல்லையா, ஈயம்லாம் நமக்கு தேவைப்படும். அப்ப நமக்கு தேவைப்படுற மூலகம் பொதுவாக டி பிளாக்ல 3D தான் யூஸ் பண்றது. ஆனா தேவைப்படுற மூலகங்கள்ல அந்த உலோகங்கள்ல இந்த இது வருவார். இப்ப அடுத்து அலுமினியமும் ஒரு உலோகம் இல்லையா, எஸ்கோவை லீக்கு தான் உலோகம் தான், சாரி பீகோவை லீக்கு தான் உலோகம் சரியா, அலுமினியம். அப்ப ஜடன் எல்லாம் எழுதி கொள்ளும். அப்ப 2ஆம் கூட்டத்தில் இருக்கிற மூலகங்கள் பிளஸ் ஜடன் பிளஸ் அலுமினியம் பிளஸ் டி பிளாக்ல பெரும்பாலான உலோகங்கள் கமா இந்த பிபி எல்லாரும் ஒரே மாதிரியான தாக்கத்தை எல்லா நிலைமையிலும் இல்ல, பெரும்பாலும் ஒரே மாதிரியான தாக்கத்தை காட்டுறதால நாங்க நினைஞ்சிடும் வெப்ப பிரிகையில ஒரே கேட்டகரிகளை கொண்டாந்துக்கிறோம். லேசா இருக்கு ஞாபகப்படுது இல்லையா. 2ஆம் கூட்டம் ஞாபகம் இருந்தா இவங்க எல்லாருக்கும் எழுதலாம், இவங்க எல்லாருக்கும் ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். 2ஆம் கூட்டம் ஞாபகம் வைக்கிறது எது ஞாபகம் வைக்கணும், லித்தியம் ஞாபகம் வைக்க சரி. அப்ப லித்தியத்தை மட்டும் ஞாபகம் வச்சா எல்லாம் முடிஞ்ச ஏஸ் தான் இல்லையா. ஃபைன். இப்ப லித்தியத்தை பாருங்க, 2ஆம் கூட்டத்தை பாரு எப்படி வந்தீங்க. நைட்டு ரேட் இருக்குல்ல, என்ன நடந்தீங்க பெர்லியம் எப்படி வரும் சூத்திரம், NO3 என்ன மைனஸ் பெர்லியம் 2+, அப்ப எப்படி மாறும், அங்க 2 வேணும் இல்லையா. அதான் இந்த NO3 ட்வைஸ் எழுதி பாரு, NO3 ட்வைஸ் 2 தடவை யூஸ் பண்ணப்பட்டிருக்கு, NO3 ட்வைஸ் சரியா. அப்ப பாருங்க நைட்ரேட்டுகளை பாரு என்ன வந்தீங்க இறுதியாக லித்தியத்துல கேஸ் வந்தீங்க பாரு என்ன நைட்ரேட்டுகள். ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன நடந்தீங்க உண்மையா நைட்ரைட்டாக பிரிஞ்சிக்கும். ஆனா அந்த நைட் எப்படி பிரிஞ்சு உண்மையா நைட்ரைட் எப்படி பிரியும் சொல்லுவோம், நைட்ரைட்டா பிரியும் எப்படி பிரியும், BeNO2 ட்வைஸ் ஆகவும் சாரி NO2 ஆகவும் NO ஆகவும் பிரிஞ்சிக்கும். இந்த ஒட்சிஜனோட தாக்கி இணைஞ்சிக்கும், NO2 மாறிக்கும். ஆகவே டிரெக்டாக லித்தியத்திர கேசுகள் லீக்கி பாரு. சோ லித்தியத்திர கேசுகள் லீக்கிறோம். நைட்ரேட்டுகளை பிரிகை செய்யமாக இருந்தால் லித்தியம் போல ஒட்சைட் வந்தீங்க பாரு, ஒட்சைட்டுக்கு சூத்திரம் எப்படி தெரியுமா இல்ல, பெர்லியம் 2+, ஒட்சைட்டுக்கு O2- சேர்த்தா BeO அவ்வளவுதான். சோ லித்தியத்துல மாதிரி வந்தீங்க ஒட்சைட் வந்தீங்க, அடுத்தது NO2 கேஸ் வந்தீங்க, ஆக்சிஜன் கேஸ் வந்தீங்க. அதே போல எல்லாரும் பாரு, அதே போல எல்லாரும் அதனால ஒண்ணு ஞாபகம் வச்சா போதும் இல்லை, எல்லாம் ஞாபகம் வைக்கிற கேஸ் தான் இல்லையா. அதே போல எல்லாரும் அவர் எவ்வளியோ மற்றவங்களும் அதே வழியே கேஸ் தானே இது இல்லையா. என்ன வந்தீங்க ஒட்சைடும் NO2 கேஸும் O2 எப்படி வந்து ரியாலிட்டியை பார்த்தோம்னா NO2 வந்திருக்கும், வந்து லித்தியம் மாறி பிரிஞ்சு NO வந்து அந்த NO தாக்கி NO2 வந்து. அடுத்தது இதே கேஸ் தான் அலுமினியம் பாருவோம். அப்ப அலுமினியம் லேசா ஞாபகம் வைக்கலாம் இல்லையா பாரு, அலுமினியம் நைட்ரேட் எப்படி வந்தீங்க, அதுவும் 2ஆம் கூட்டத்தின் வழியே எப்படி அதுல ஒட்சைட் வந்தீங்க. அலுமினியத்துல 3+ தானே, Al3+ O2- சேர்ந்து அப்படி சுத்தனம் வரும், Al2O3 இல்லையா, மாறி மாறி அடிக்கிறான் அப்படி இல்லையா, cross பண்ணா சரியானே 2 இங்க வரும் 3 இங்க வரும், Al2O3 சிம்பிள் ரைட். இப்படி ஞாபகம் வைக்கலாம். அப்ப அடுத்தது NO2 O2 தாக்கத்தை சமப்படுத்துற இங்க கேஸ் இல்ல, அது சிம்பிள் விஷயம் இல்லையா, அது யூனிட் 3ல வரைஞ்சாச்சு. எது வரும்ங்கிற இங்க விஷயம். அப்ப அலுமினியத்துக்கு ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். அதே போல PB பாரு, PB ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். இந்த PBOங்கிற நிறைய இடத்த வரும் மஞ்சள் நிறமா கவனம், PBOங்கிற நிறைய இடத்த வரும் அது மஞ்சள் நிறம்னு ஞாபகம் வச்சா சரி, மஞ்சள் நிறம் சரியா, PBO மஞ்சள் நிறம். அடுத்தது NO2 நன்றாக எழுதலேன் ஆல்ரெடி தெரியும் என்ன காஃபில நிறம் இல்லையா, NO2 பிரவுன் கலர் கேஸ் காஃபில நிறமான வாயு. சோ அடுத்தது PBக்கு மாதிரி தான் நிக்கலுக்கு பாரு, நிக்கல் NI நிக்கலுக்கும் அதே கேஸ் சரியா, அதே கேஸ் பாரு ஒட்சைட் நிக்கல் ஒட்சைட் என்ன கலராம், இந்த PB ஒட்சைடுக்கு PBO நம்பர் மெயின், PB சூத்திரம் வந்து PB2+ தானே, அதே போல நிக்கலும் நிக்கல் 2+ தான் சரியா. நம்ம 3Dல படிப்போம் மாதிரி ஒட்சியேட்டர்கள் எல்லாம். ஃபைன். இப்ப பாருங்க இப்ப NiO என்ன கலராம், கருப்பு நிறம் சரியா, NiO கருப்பு நிறம், நிக்கல் ஆக்சைடு கருப்பு நிறம், PB ஆக்சைடு மஞ்சள் நிறம் கவனம் சரியா. அதே போல செப்புக்கும் அதே கதை நடந்துக்கு பாரு, செப்பு ஆக்சைடு CEO செப்புல 2+ இங்க யூஸ் ஆகிறதா, செப்பு ஆக்சைடு அதுவும் கருப்பு நிறம், செப்பு ஆக்சைடு நிக்கல் ஆக்சைடு எல்லாம் கருப்பு நிறம் சரியா.
அப்ப அந்த நிக்குசின்ல வாராக்கள் இல்லையா, மன்ஃபிகோ நிக்குசின் ஞாபகா, மன்ஃபிகோ நிக்குசின்ல வார நிக்கு ரெண்டு பேரும் என்ன கலர், ரெண்டு பேரும் ரோட் சைடும் நிக்கு ரெண்டு ரோட் சைடும் கருப்பு நிறம். சரியா, ஃபைன். ஈஸியா ஞாபகம் சொல்ல வர விஷயத்தை சிம்பிள். லித்தியம் ஞாபகம் இந்த லித்தியத்துக்கு என்ன வரும், நைட்ரேட் பிரிஞ்சா ஒட்சைட்டும் NO2 வரும். வந்த பினோமினா என்ன, வந்த நடந்த விஷயம் என்ன, பொறிமுறை என்ன, NO2 மாறி NO2 திரும்ப பிரிஞ்சு தாக்கி NO2 கொண்டாது, NO2 NOவும் வந்த திருப்பி அதெல்லாம் தாக்கி கடைசியா ஒட்சைட்டும் NO2 போட்டுவும் வந்த இல்லையா. அது ஞாபகம் காணும். ரெண்டாம் கூட எல்லாத்துக்கும் அதே கதை, அலுமினியத்துக்கு அதே கதை, அலுமினியத்தில் ஆக்சைடு வரும், அது NO2 O2. அதே போல பிபிங்கிற ஈயத்துக்கும் அதே கதை, நிக்கலுக்கும் அதே கதை, செப்புக்கும் அதே கதை. அடுத்த இந்த கலர் ஞாபகம், PBO வந்துட்டு மஞ்சள், NIO கருப்பு, இதெல்லாம் நீங்க பார்க்க எழுதலாம். அதே கதை என்ன கூட பார்க்க எழுதலாம். அவுட் சைடு என்ன கூட PB ரோட் சைடு எப்படி வரும், PB2 பிளஸ் O2 மைனஸ் PBO, நினைச்சிட்டு செய்ய முடியாது இல்லையா, தாக்கல் சாமப்படுறது பார்க்க எழுதணும். பேர மாட்டி ஞாபகம் பார்க்க எழுதினா சரி. அடுத்த PBO கை மஞ்சள் எழுதணும் தானாவே, NIOக்கு கருப்பு எழுதணும், CEOக்கு என்ன கருப்பு எழுதணும் தானாவே, ரைட். அதே போல சட்டனம் ஜடன் என்ன, ஜடன் NO3 வந்து என்ன, ஜடன் 2 பிளஸ் அவ ஜடன் 1 ட்வைஸ் வந்துக்குது. தாக்கம் நடந்து சாரி பிரிச்சுட்டா அதனுடைய ஆக்சைடும் NO2வும் O2வும் வருது. இந்த ஜடனோக்கு ரெண்டு கலர் இருக்குது, வெப்பத்தை பொறுத்து கலர் மாறும். ஜடனோ அதாவது குளிரான நிலைமையில வெள்ளையாக இருக்கும், குளிரான நிலைமையில வெள்ளையா இருக்கும், சூடாக்கினோட மஞ்சளா மாறும். ஜடனோ வந்துட்டு குளிரான நிலைமையில் இருக்க போல வெள்ளை நிறமாக இருக்கும், சூடாக்கினமாக இருந்தால் அது மஞ்சள் நிறமாக மாறும். சரியா, குளிரா இருந்தா வெள்ளை, கூழ் வெள்ளானே, பொதுவாக கூழ் வெள்ளானே, வெள்ளை புகை மண்டலம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். கூழா இருந்தா புகை மண்டலம் அப்படி வரக்குள்ள வெள்ளான வார, சூடான மஞ்சள் கலர்ல நெருப்பு பார்த்துட்டு நெருப்பு வார மஞ்சள் நிறம் என்று ஞாபகம் வச்சுக்கொள்ள விஷயம் முடியுது. ரைட், ஃபைன். இப்ப அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதே போலதான் ஆறு ஆஜென்ட், அதாவது ஆறு இது ஏஜிங்கிற வெள்ளி இல்லையா, ஏஜிங்கிற வெள்ளி சரியான, ஏஜிங்கிற வெள்ளி. ஸோ வெள்ளி வந்து AG பிளஸ் தான் வரும். அப்ப AgNO3, அப்ப NO3க்கு மைனஸ் இது பிளஸ் AgNO3 சுத்திரும். AgNO3 என்ன செய்யலாம், அதுவும் ஒட்சைடா மாறும் ஆரம்பத்துல, அடுத்து அதுவும் அதே மாதிரி ஒட்சைடா மாறுது, NO2 கேஸ் வருது, ஆக்சிஜன் கேஸ் வருது. இந்த Ag2O என்ன கலர்னா கஃபில நிறம் என்று சொல்லலாம், அதாவது நரை நிறம் என்று சொல்லலாம். நரை நிறம் தெரியுமா, நரை நிறம் இல்லை காட்டுறேன், இதான் நரை நிறம் பருவம் விளங்காது. இது கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும் நரை நிறம், இதான் நரை நிறம் விளங்குது, நரை நிறம் ஆகிடும். Ag2O நரை நிறம் இந்த கடல்ல இதோட கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும், அதாவது கபில வேண்டா ஓவரான கபிலம் இப்படி வரும். பிரவுன் கலர் காணும் இல்லை, கொஞ்சம் ஹார்ட் ஆகி இப்படி கருப்பு மாறி கபில மாறிக்கும். சரியா, அப்ப சொல்ற நரை நிறம் பொதுவா நரை நிறம்னு சொல்லுவோம். சரியா, சோ நரை நிறம் அல்லது கபில நிறம்னு சொல்லுவோம். எனக்கு உறுதி இல்லை, இவர் கொஞ்சம் ஞாபகம் சின்ன ஒரு பாயிண்ட்ஸ் என்ன, அதே மாதிரி தான் இவரும் பிரிகிறாரு, என்ன ஏஜியும் அதே மாதிரி தான் பிரிகிறாரு. ஆனா Ag2O தான் வருது, அதுல கலர் கபில நிறம் அல்லது நரை நிறம். Ag2O உறுதி இல்லை, அது மீண்டும் பிரிஞ்சு Ag2O மீண்டும் பிரிஞ்சா வரலாம் சொல்லுவோம். Ag2O இருக்கிறது என்ன, ஆக்சிஜன் நீ மேலும் பிரிஞ்சா ஆக்சிஜன் போகலாம், போனா என்ன வரும், Ag solid ஆகவும் ஆக்சிஜன் கேஸ் ஆகவும் பிரியும் இல்லையா. Ag solid வந்துட்டு கரிய நிறம், கிட்டத்தட்ட கருப்பு மாதிரி கரிய நிறமா, Ag solid கரிய நிறம், Ag2O கபிலம் அல்லது நரை நிறம். சரியா, அப்ப இறுதி தாக்கம் என்ன வரும், கடைசி அழியில வேண்ட தாக்கம் என்ன வரும், இது வந்த வழி கடைசி தாக்கம் என்ன பாரு, 2-3 தாக்கம் தான், இதான் அந்த கடைசி தாக்கம். கடைசியாக AgNO3 பிரிச்சு விட்டாண்டா Ag2O வராது, கடைசியான விலை தான் வரும். என்ன கடைசியான விலை, Ag சொல்லிட்டா மாறிடும். அப்ப இது வந்ததுக்கான பினோமினா என்ன, இதுவும் இரண்டாம் கூட்டமா தான் தாக்கின, அதுக்கும் என்ன ஒட்சைட் தான் வந்து லித்தியமா தான் தாக்கினா வரும், ஒட்சைட் தான் வந்து, ஆனா ஒட்சைடு பிரிஞ்சு கரிய நிற மீதியான Ag சொல்லிட்டையும் NO2 கேஸ் O2 கேஸும் இறுதி விலையிலாக வரும். கிளியரா விஷயங்கள் ஈஸியா ஞாபகம் இருக்கக்கூடியது. அடுத்தது இரசத்துக்கு அதே கதை தானா, இரசத்துக்கு வேற கதை தான், Ag ரகதை அதான் அதுக்கு கிட்டளிக்கணும். ஏன்னா இரசம் NO3, இரசத்துல NO3 Ag2 பிளஸா, இரசத்துல NO3 வந்துட்டு என்ன செய்யுது, ஒட்சைடா மாறும் ஆரம்பத்துல. இந்த ஒட்சைடு வந்து சிவப்பு நிறம் அல்லது மஞ்சள் நிறம்னு சொல்றேன், கிட்டத்தட்ட சிவப்பு நிறம் அல்லது மஞ்சள் நிறம். ஏண்டா உண்மையா அந்த கலர்ல அப்படி வரணும். ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய கூட அவனோட கண்ணுக்கு என்ன விளங்குதோ அதான் கலர், அதான் சிக்கல்.
ஏனண்டா சில கலர் இருக்கும் அப்படின்னா அது மஞ்சளா சிவப்பாண்டி விளங்க மாட்டாங்க, சிவப்புகளால இருந்து மஞ்சளுக்கு வந்திக்கும். அப்ப அந்த டைம்ல என்ன கலர் சொல்றேங்கிறத ரெண்டையும் ஏற்றுக்கொள்வாங்க அந்த டைம்ல எல்லாம். சரியா? அந்த டைம்ல ரெண்டு அது சூர் அந்த கலர் தான் சொல்லல, அதான் பிரச்சனை. அதான் கலர்கள் மாறுறேன்னு சொல்றேன். காரணம் என்னன்னா கன்ஃபார்ம் பண்ணி அந்த கலர் ப்ரொஃபசர் ஒருவர் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பரிசோதனையில அவருக்கு அந்த கலர் விளங்கிட்டு வேற ஒரு கலர் கொஞ்சம் மங்கி விளங்கிட்டுனா அந்த கலரை வேற கொடுத்துருவாங்க. ஆனா பேப்பர் கரெக்ஷன் போகல, திருப்பி அதை மாத்தி இப்படி மறான் தானே பிரச்சனைப்பட்டு அதை என்ன கொடுத்து வருவாங்க. அப்ப பொதுவாக சிவப்பு நிறம் அல்லது மஞ்சள், சிவப்புங்கிறது சரியான சிவப்பு இல்லை, உண்மையா மஞ்சளோட கலந்த சிவப்பு அது உண்மையா. ஆனா எக்ஸாம்பிள் சிவப்பு நிறம் சரி விடும் விளங்கினா. அது என்ன சிவப்புன்னா எல்லா சிவப்புக்கும் சிவப்பு நான் சொல்றேன் ஏன்னா கொஞ்சம் சிவப்பு ஏன்னா 2ஆம் நம்பர் சிவப்பு அப்படி நம்பர் போட்டு இல்லையே சிவப்புக்கு மொத்தமா சிவப்பு நான் பேர் வச்சிடும். அதுல பொதுவாக சிவப்புன்னு சொல்றோம். சரியா? சிவப்பு அல்லது மஞ்சள், சிவப்புக்கு மஞ்சள் ஒரு சர்ச்சை தெரியுமா? சிவப்புல என்ன சிவப்புல கொஞ்சம் டார்க் ஆகின்னு போனா ஒரேஞ்ச் மாதிரி வரும் இல்லையா? அதாவது மஞ்சள்ல வந்துட்டு டார்க் ஆகின்னு போனா சிவப்பு கலருக்கு வந்து சரி கடைசியில தான் அந்த பிரச்சனை. சரியா? அடுத்தது பாபா HGO வந்து பாத்தீங்கன்னா சிவப்பு அல்லது மஞ்சள்னு சொல்லலாம். சரியா? அப்ப HGO பெஸ்ட்டுக்கு வரும், NO2 வரும், O2 வரும். அதே யார மாதிரி ஒட்சைட்டும் NO2வும் O2 லித்தியம் மாதிரி 2ஆம் கூட்டம் மாதிரி மெலிக்கிறாக்கள் மாதிரி. ரைட். ஆனா என்ன பிரச்சனை, உறுதி இல்லை, பிரிஞ்சிடும். பிரிஞ்சு HG லிக்யூட்டையும் ஏன் HG என்ன நிலைமையில இருக்கிற இரசம் லிக்யூட் நிலைமையில நிற்கிற இல்லையா அரைவ பண்ண இல்லையா? ஸோ HG லிக்யூட்டையும் ஆக்சிஜன் வாயுவை வெளியாக்கும். HG லிக்யூட்டா HG லிக்யூட் இரச ஆவி சாரி இரச என்ன திரவம் இரச திரவம். இரசம் பொதுவாக சிவப்பு கலர்ல பார்த்து இல்லையா? இரசம் பொதுவாக சிவப்பு கலர்ல இல்லையா? அப்ப சிவப்பு நிறம் ஆகிக்கும். ஸோ HgNO3 ட்வைஸ் HgO ஆகவும் NO2 ஆகவும் பிரியும், O2 ஆகவும் மீண்டும் அது பிரிகி அடைந்து HG லிக்யூட்டா மாறும். இறுதி தாக்கம் என்ன? இறுதி தாக்கம் இதான் இறுதி தாக்கம் இல்லையா? இறுதி தாக்கம் இதான். இப்ப இதுல இவ்வளவு ஞாபகம் வைக்க வேண்டிய என்ன சொல்லுவோம்? ஞாபகம் வைக்க வேண்டிய இவ்வளவு சிம்பிள். இந்த தலைப்பு தான் ஞாபகம் வைக்கிறது. லித்தியம் மட்டும் 2ஆம் கூட்டத்தில் காட்டும். சரியா? அப்ப லித்தியம் எப்படி பிரிவு ஞாபகம் வச்சா காணும். இவ்வளவு வரும் அதே வழி என்ன கூட்டம் 2னுடைய விஷயங்கள். அலுமினியம் Zn இவரது Zn டி பிளாக் பொதுவான எலமெண்ட்ஸ், பெரும்பாலான டி பிளாக் எலமெண்ட்ஸ் அதோட ஈயமும் சேர்ந்து வரும். ஈயம் கிளு தனைக்கு 3D கிளைக்கு அப்ப ஈயமும் சேர்ந்து வரும். சரியா? இப்ப அதுல முதலாவது நைட்ரேட்டுகள் எப்படி பிரிஞ்ச லித்தியம் நைட்ரேட்டு அது நைட்ரேட். மத்த எல்லாரும் நைட்ரேட் மத்த எல்லாரும் வந்துட்டு நைட்ரேட்டுகள் நைட்ரைட்டா பிரிஞ்ச லித்தியம் மட்டும் ஒட்சைட் அளவுக்கு போனா இல்லையா? சோ அதே கதை ஒட்சைட் வந்தீங்க NO2 வந்தீங்க ஒட்சைட் NO2 ஒட்சைட் எல்லாருக்கும் அதே மாதிரி அலுமினியத்துக்கு ஒட்சைட் NO2 ஆனா இது ஒட்சைட் பிரியாது. பிபிக்கும் ஒட்சைட் NO2 இந்த ஒட்சைட் மஞ்சள் கலர், நிக்கலுக்கு ஒட்சைட் இது கருப்பு கலர், செப்புக்கு இது கருப்பு கலர், ஜடனுக்கு வெள்ளை சூடாக்கினா மஞ்சள். சரியா? குளிர்ல வெள்ளை. அதே போல AgNO3க்கும் அதே மாதிரி ஒட்சைட் தான் வரும். என்ன நிறம்? நரை நிறமானது, கவிழ் நிறமானது. ஆனா Ag2 உறுதி இல்லை, கொடுத்த வேண்டாம் உடனடியாக Ag சொலிட்டாகவும் ஆக்சிஜன் ஆகவும் பிரிஞ்சிடுவாங்க. அப்ப கவிழ் நிற மீதி. இவங்க எல்லாம் வந்து தாக்க தொடர்ல கீழைகிறார்கள். தாக்க தொடர் இப்ப ஞாபகம் வருகிறது. தாக்க தொடர் ஞாபகம் அமைக்கணும். தாக்க தொடர் அர்த்தம் என்னன்னா தாக்கத்தில் ஈடுபடுற அளவு இவங்களுக்கு எல்லாம் குறையும். அதான் தாக்க தொடர்ல மேலுக்கிறார்கள். தாக்க தொடர் ஓடுறோம் சரியா? சீரிஸ் உண்டு. இதுல மேலுக்கிறார்கள் கடுமையா தாக்குவாங்க. கீழுக்கு போக தாக்குதிறன் குறைய, தாக்குற அந்த அளவு குறைய, சேர்வைகள் அகரிக்காது. அது தனியாகிறது தான் விரும்பும். அப்படிப்பட்ட தான் இந்த ஏஜி எல்லாம் பாரு, ஏஜி எல்லாம் தாக்கன பிரியுது. எஜ்ஜியும் அப்படித்தான் குயிக்கா பிரிறதுக்கான காரணமா தான் கீழுக்கிறாங்க. அவங்க எல்லாம் தாக்கத்தோட கீழுக்கிறார்கள். அப்ப இவங்களும் அதே மாதிரி தான் ஒட்சைட்டா பிரிஞ்சு, ஆனா மேலதிக வெப்பம் கொடுத்தா குயிக்கா பிரிஞ்சிடும். ஏன்னா அவங்க விரும்ப மாட்டாங்க, தனியாக்கி தான் விரும்புவாங்க. என்ன கதான அது. சரியா? அப்ப என்ன நடக்குது? வெள்ளி இரசம் என்பன தாக்க தொடரில் அடியில காணப்படுறதால கீழுக்கு இருக்கிறதால அவை உருவாக்கும் ஒக்சைடுகள் உறுதியற்றன. அவை உருவாக்குற ஒக்சைடுகள் உறுதி இல்லாத ஒக்சைடுகளாக இருக்கும். அவை உடனடியாக மூலகமாகவும் தனது மூலகத்தின் நிலைமைக்கு வைத்திருவாரு. எனக்கு தாக்கத்தில் என்ன உடுங்கன்னு சொல்லிவிட்டு மூலக நிலைமைக்கு வைத்திரும். சரியா? மூலக நிலைமையாகவும் அதே போல ஒட்சிசனாகவும் என்ன வெப்பத்துக்கு பிரியாடுன்னு செல்லும். அது ஒரு பக்கம் கேட்டுமே எப்படி தாக்கத்தோட ஞாபகம் வைக்கிறேன் பார்ப்போம். ஒரு பாட்டு. சரியா? தாக்கத்தொடருக்கு எப்படி ஞாபகம் வைக்கிறது? தாக்கத்தொடர் கட்டாயம் ஞாபகம் வைக்கிறோம். என்னதுக்குண்டா இதுக்கு யூஸ் ஆகியும் பிரச்சனை இல்லை, இதுக்கு யூஸ் ஆகியும் பிரச்சனை இல்லை, கட்டாயம் யூஸ் ஆகும். எங்கன்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ல யூஸ் ஆகும். எலக்ட்ரோ கெமிஸ்ட்ல வந்து ஒரு ஓர்டர் இருக்கும். சரியா? எலக்ட்ரிக் சீரிஸ் சொல்லி மின்ரசாயன தொடர். அந்த மின்ரசாயன தொடர் வந்து தாக்க தொடர்ல 2-3 எட் பண்ணா மின்ரசாயன எடுத்துக்கலாம் குயிக்கா. மின்ரசாயன தொடர் பாடமாக்குற கணாடி பிடிச்ச விஷயம். ஆனா தாக்க தொடர் லேசா பாடமாக்கலாம். இப்ப தாக்க தொடர் லேசா நம்ம ஞாபகம் வைக்க வேண்டாம். மின்ரசாயன தொடர் என்ன செய்யலாம்? அதுல வந்து உயிர்த்தறிந்து கொள்ளலாம் இல்லையா?
அதெல்லாம் எங்களுக்கு தாக்கல் தொடர் கட்டாயம் தேவைப்படும். வேற ஒன்றுக்கும் தேவைப்படாது தாக்கல் தொடர். சரியா? அடுத்து இந்த எஜ்ஜி கிழக்கிடுது எல்லாம் வழங்கணும். சின்ன வயசுல படிச்சு தாக்கல் தொடர் இல்லையா? ஓ லெவல்ல எல்லாம் படிச்சு பயணி. அதான் ஞாபகப்படுத்துறது ஈஸியான ஒரு பாடம் சொல்லி தரேன் கேட்டுக்கோனா. என்ன பாட்டுன்னா பொன்னர் பிரான். எப்படி? பொன்னர். இது வந்து நோட்ஸ்ல இல்ல, எழுதிக்கணும். பொன்னர் பிரான் வரும் பாதக செயல். இது வந்து அந்த பிரச்சனை நடந்துச்சு வடக்குல, அதை வச்சு எழுதிப்பட்ட பாட்டு தானே உண்மையா? சரியா? பொன்னர் பிரான் வெறும் பாதக செயல். பொன்னர் பிரான் வெறும் பாதக செயல். வெறும் பாதக செயல். பாதகம் என்ன? நமக்கு எதிராக ஆப்போசிட்டான பாதக செயல். ஐயா ஐயா ஈழ தமிழர். ஈழவன் என்ன? இலங்கை இல்லையா? ஈழ தமிழர் மேல் எழுதுறன். சரியா? ஈழ தமிழர் தமிழர்கள் என்ன? தமிழர் இலங்கை நாட்டில் இலங்கை நாட்டில் அல்லலுறும். எப்படி? அல்லலுறும்னா கஷ்டப்படுறது. என்ன வார்த்தையெல்லாம் தமிழ் படிச்சுதான் எல்லாரும். அல்லலுறும் அல்லலுறும் மக்கள் கண்ணீரை மக்கள் கண்ணீரை சோகமாக பொழிந்தனரே. சோகமாக பொழிந்தனரே. சரியா? பாட்டு என்ன? பொன்னர் பிரான் வெறும் பாதக செயல் ஐயா ஈழத்தமிழர் இலங்கை நாட்டில் அல்லரும் மக்கள் கண்ணீரை சோகமாக பொழிந்தனரே. இதுல நிறைய இடையில எட்டாகும். அது எழுப்பணும் தேவை, இவ்வளவும் காணும். பொன்னர் பிரான் வெறும் பாதக செயல் ஐயா ஈழத்தமிழர் இலங்கை நாட்டில் அல்லலும் மக்கள் கண்ணீரை சோகமாக பொழிந்தனரே. 10 ஜாபம் எடுத்துடும். சரியா? இப்ப என்னென்ன மூலகம் இது தேவை? இது என்னென்ன மூலகம் தேவை இல்லையா? பாட்டு எக்ஸாம்பிள் இல்லையே. அப்ப பொன்னரண்டா என்ன? பொன்னரண்டா வந்துட்டு பொன். பொண்ணுங்கிற என்ன? ஏயு பாரு ஆகாடியில் கிடக்குறாங்க. இவங்க எல்லாம் சேர்வெளிக்கு விரும்ப மாட்டாங்க, தனியா பிரிஞ்சுவாங்க. அப்ப பொன் ஏயு. புராணண்டா பிளாட்டினம் பிடி. பெருமண்டா வெள்ளி பாரு, வெள்ளி வந்துட்டா ஏஜி. ஆனா ஏஜி பிரிஞ்சு உடனே என்ன? ஏஜி அப்பைத்து பாரு. ஏஜிஓ ஏஜி2ஓ உடனே பிரிஞ்சு ஏஜியா போனது காரணம் தாக்கு தொடர்ல கிழக்கி பாரு. அப்ப வெறும் பாதகம் என்றா பாதரசம். பாதரசம்ங்கிற என்ன? சரியான தமிழ் தானே. பாதரசம்ங்கிற யாருக்குண்டா எஜ்ஜிக்கு, இரசத்துக்கு தான் சொல்றேன். இரசத்துல சரியான தமிழ் தான் அந்த பாதரசம் சொல்றேன். சரியா? சோ இரசம் இரசம் தான். அப்ப பாதக என்றா இரசம். பாதரசம் தான் அது. பாதக என்றா இரசம். இரசம் கீழே கிடைக்கு பாரு. ஆனா இரசம் என்ன? குயிக்கா எஜ்ஜி2ஓ குயிக்கா. சோ எஜ்ஜிஓ குயிக்கா நெஞ்சி எஜ்ஜியா பிரிஞ்சிச்சா இல்லையா? எஜ்ஜி லிக்விட்டா. அப்ப செயல் என்ன? செப்பு. ஐயா ரைட். ஐயாங்கிறது வந்து ஹைட்ரஜனா? ஹைட்ரஜன் ஹைட்ரஜன் வரும். நைட்ரஜன் முக்கியமா தேவைப்படும் அந்த இதுக்கு. என்ன உங்களோட அந்த பாடம் என்ன? பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில வர எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரிக்கு தேவைப்படும். சரியா? அது இவரத 2-3 பூத்து நம்ம மேலுக்கு கிழக்கலாம். அது நம்ம பிறகு பார்ப்போம். அப்ப என்ன? ஐயா ஈழ. ஈழண்டா ஈயம். ஈயத்துக்கு பிபி. ஈயத்துக்கு பிபி. ஈழம்ண்டா பிபியா. தமிழர் தகரம். தகரம் என்ற எஸ்என். எஸ்என் தான் தகரம். தகரமிக்கானே தகரம் வந்து எஸ்என். சரியா? இலங்கைங்கிற இரும்பு. இரும்பு. நாட்டிலங்கிற வந்துட்டு நாட்டிலங்கிற நாகம். நாகம். நாட்டிலங்கிற நாகம். ஜடன். அல்லல் உருவங்கிற அலுமினியம். அல்லல் உருவங்கிற அலுமினியம். மக்கள் இல்ல மக்னீசியம். மக்கள் மக்னீசியம். மக்கள் கண்ணீரை. கண்ணீரை என்கிற வந்துட்டு கல்சியம். கண்ணீரைங்கிற கல்சியம். சோகமாகங்கிற சோடியம். பொழிந்தனரேங்கிற பொட்டாசியம். கிளியரா விஷயம்? பொட்டாசியம் தான் ஆகத்தை தாக்குறோம் பாய். தாக்கு நல்லா கூட வரும். அதான் என்ன வெடிச்சு பறந்தார் இல்லையா கொஞ்ச நேரம் ஃபெஸ்டிவல படிக்க கூட. விளங்கிட்டாது பாட்டு விளங்கிட்டா? கிழக்குன்னா பாட்டு. பொன்னர் பிரான் வெறும் பாதக செயல் ஐயா ஈழத் தமிழர் இலங்கை நாட்டில் அல்லரும் மக்கள் கண்ணீரை சோகமாக பொழிந்தனர். என்னது? தாக்க தொடர். தாக்க தொடர்.
சரியா? தாக்குதிறன் வரிசை நெஞ்சிடலாம் இல்லையா? இவங்களோட தாக்கம் எல்லாம் நல்லா குறையும். அதெல்லாம் தனி மூலகம் ஆய்க்க விரும்புறாங்க இவங்க. சரியா? இவங்க எல்லாம் என்னையா பத்தி வெடிச்சு பறப்பாங்க இல்லையா தாக்கத்துல விட்டா. விளங்கிட்டா ஈஸியா? இந்த பாட்டு விளங்கிட்டோ ஈஸியா ஞாபகம் வைக்கலாம் இது விளங்கிட்டோ அஜில்வாபு எனது நம்ம வந்த பாடத்துல இந்த நம்மளோட ஒக்சைடுகள் ஏன் பிரிஞ்சுங்கிறதுக்கான விளக்கம் தான் தந்த நினைப்பு. HgO வந்துட்டு HgNO3 twice HgO பிரிஞ்ச கதையும் AgNO Ag2O Ag2O Ag பிரிஞ்ச கதையும் தான் இப்ப காய்ச்சலாம் அவங்கள்ட்ட. அதுக்கு தாக்கத்தோட தான் காரணம் கீழுக்கு கிடக்குறாங்க அடியில் கிடப்பதால் நினைப்பார். அடியில் கிடப்பதால் என்ன எந்த அடி அதான் இப்ப எடுத்துக்க அடியில் நினை இப்ப வெளிக்கொள் சைட்ல சைட்ல நல்லே சைக்கும் தாக்கத்தோட. சரி அவ்வளவு கிளியரா? இவ்வளவும் கிளியரா? அதே போல நைட்ரேட்டுகள் அடுத்த தலைப்பு. சரியா? நைட்ரைட்டுகள் NO2 என்ன அப்ப நைட்ரைட்டுகள் ஈஸியா ஞாபகம் வைக்கலாமே. ஆல்ரெடி பார்த்துட்டோம் என்ன நைட்ரேட்டுகள் எப்படி பிரிஞ்ச NO2 ஆகும் NO ஆகும் ஞாபகம் இல்லையா? சோ அப்படி பிரிஞ்சு அப்படி பிரிஞ்சதுதான் என்ன திரும்பி இந்த NO திருப்பி ஒட்சிடனாகி NO2 வந்து மேலே கீழாக வந்து அப்ப ஈஸியா ஞாபகம் வைக்கலாம். நைட்ரைட்டுகள் NO2 மைனஸ் இல்லையா? அப்ப NO2 மைனஸ் என்ன இதுல B2 பிளஸ் அப்ப ட்வைஸ் வரும் எல்லாத்துக்கும் இல்லையா? சோ ஆக்சைடும் NO2 NO எல்லாத்தையும் ஈஸியா அமைக்கலாம். NO2 கபிலம் NO நிறமற்றது ஈஸியா அமைக்கலாம் இல்லையா? ஈஸியா அமைக்கலாம் சொல்லி தந்தீங்க இல்லையா? சிம்பிளா அமைக்கலாம். அப்ப இது ரெண்டாம் கூடத்துக்கு மட்டும் தான் இந்த கதை. நைத்து என்ன ரைட்ருக்களா? அடுத்தது கார்பனேட்டுகள். கார்பனேட்ஸ் அங்க அப்படி பிரிஞ்ச முதலாம் கூட பிரிஞ்சிச்சோ முதலாம் கூடத்துல லித்தியம் மட்டும் தான் பிரிஞ்சிச்சு. ஏன் அது ரெண்டாம் கூடத்தையே இப்ப காட்டினா அப்ப அதெல்லாம் வந்துச்சு. அப்ப முதலாம் கூடத்துல லித்தியம் மட்டும் தான் பிரிஞ்ச வேற யாருமே பிரிய முதலாம் கூடத்துல எந்த கார்பனேட்டும் பிரியாது லித்தியத்தை தவிர. ஆனா ரெண்டாம் கூட்டம் லித்தியம் மாதிரி பிரியும் தெரியும். அப்ப லித்தியம் மாதிரி பிரியுது பாரு. ரெண்டாம் கூட்டத்துல கார்பனேட்டுகள் லித்தியம் மாதிரி பிரியுது பாரு. கார்பனேட் ஒட்சைட் ஆகவும் CO2 ஆகவும் பிரியுது. ஒட்சைட்டு CO2 ஒட்சைட்டுக்கு என்ன சூத்திரம் PeO MgO கல்சியம் ஒட்சைட் எல்லாத்திலையும் ஒட்சைட் ஆகுது பாரு ஈஸியாக அமைக்கலாம் ரைட். அதே போலதான் அலுமினியம் பாரு. அலுமினியம் என்ன செய்யுது Al2CO3 thrice காரணம் CO3 2 மைனஸ்ல இருக்குது அலுமினியம் 3 பிளஸ்ல இருக்குது. அப்ப மாத்தி மாத்தி அடிச்சா இப்படி சூத்திரம் வரும். அப்ப இவரும் அதே வழியை அமைச்சுக்கலாம் எப்படி Al2O3 CO2 ஆகி வெளியாகுது அதோட ஒக்சைடு வெளியாக்குது. இதுவும் ஒக்சைடு வெளியாக்குது எப்படி மஞ்சள் நிறம் செப்பு ஒக்சைடு வெளியாக்குது கருப்பு நிறம் சடன் ஒக்சைடு வெளியாக்குது வெள்ளை மஞ்சள் வாங்கலாம் இல்லையா? ஒக்சைடு வெளியாக்கி நாங்கள் ஆகி தேவையானது இவரும் ஒக்சைடு வெளியாக்கி பாரு. ஆனா அந்த ஒக்சைடு மேலும் பிரிஞ்சு கரிய மீதிக்கு வந்து சேர்ந்திக்கும். எச்சியும் மீண்டும் எச்சி லிக்யூட்ங்கிற மஞ்சள் நிலைமைக்கு வந்து சேர்ந்து இருக்கும் எங்களுக்கு தெரியும் இல்லையா? சாரி சிவப்பு நிலைமை சிவப்பளவு மஞ்சள் ரைட். அது HgO தான் இல்லையா? HgO தான் சிவப்பளவு மஞ்சள். அப்ப பிரிஞ்சு இப்படி வந்து கிடைக்கும் நமக்கு தெரியும். ஆல்ரெடி மேலே பார்த்ததால நம்ம லேசா இருக்கு இல்லையா? சிம்பிளா இருக்கும். அதாவது இரு கார்பனேட்டர் கதை. இரு கார்பனேட்டின் கதை என்ன? இரு கார்பனேட்டுகள்ல முதலாம் கூட்டத்தில் எல்லாம் பிரிஞ்சாங்க. லித்தியமும் பிரிஞ்சிச்சு. ஆனா லித்தியத்துல என்ன நிலைமை அது சொலிட் நிலைமை எக்வஸ் நிலைமை பிரியாது. அரை வெப்ப நிலையில லித்தியம் மட்டும்தான் லித்தியம் அரை வெப்ப நிலையில முதலாம் கூட்டத்துல லித்தியத்தை தவிர மத்த எல்லாமே சொலிட் ஸ்டேட்ல இருக்கும் இல்லையா? லித்தியம் என்ன அரை வெப்ப நிலையில சொலிட் ஸ்டேட்ல எக்வஸ் ஸ்டேட் போய்க்கும் இல்லையா? மேலே பார்த்துமே அதாவது சொலிட் ஸ்டேட்ல இருக்கிற இரு கார்பனேட்டுகள்ல யார் வருவாங்க? சொலிட் ஸ்டேட்ல இருக்கிறவங்க யாரா வருவாங்க? லித்தியம் தவிர முதலாம் கூட்டத்தில் எல்லாம் அமோனியமும் வரும். அமோனியம் இரு கார்பனேட் அவ்வளவுதான் சொலிட் மத்த எல்லாரும் எக்வஸ் நிலைமை. இப்ப இரண்டாம் கூட்டத்தில் தாக்கம் எப்படி வரும்? லித்தியம் மாதிரி தாக்கம் எப்படி இரு கார்பனேட்டுகள் கார்பனேட்டை வெளியாக்கும். லித்தியம் மட்டும் இல்ல முதலாம் கூட்டம் எல்லாம் தாக்கினா இல்லையா? கார்பனேட்டுகளை வெளியாக்கும். ஆனா என்ன பிரச்சனை? கார்பனேட்டுகள் இங்க உறுதி இல்லை. முதலாம் கூட்டத்துல லித்தியத்துக்கு மட்டும் உறுதி இல்லை மற்ற எல்லாருக்கும் உறுதி அறிந்ததால கார்பனேட்டோட நின்று முதலாம் கூட்ட தாக்கம் இரு கார்பனேட் பிரிஞ்சு கார்பனேட் மட்டும் தான் வந்து. ஆனா இரண்டாம் கூட்டம் என்ன செய்யும்? கார்பனேட் உறுதி இல்லையே சோ கார்பனேட் பிரிஞ்சு என்னையும் கடைசியா போய் B ஒட்சைட் ஒட்சைட்டையும் CO2 வெளியாக்கும். எல்லாம் கடைசியா போய் இங்க நிற்கும் பாரு. கடைசியா போய் இங்க நிற்கும் ரைட்டா? ஒட்சைட்டுக்கு போய் நிற்கும். கடைசியா போய் இங்க நிற்கும். எல்லாம் கடைசியாக போய் அங்க நிற்க போகும். மேற்படி இரு கார்பனேட்டுகளுக்கு வெப்பம் வழங்கப்படும் போது அவை பிரிகை அடைந்து கார்பனேற்றையும் CO2வையும் H2Oவையும் தரும் எனினும் வன் வெப்பம் வழங்கப்படுமாய் கடுமையா வெப்பம் வழங்கினவண்டா உருவாகும் கார்பனேட்டுக்கானது ஒட்சைட்டாகவும் CO2 ஆகவும் பிரிகை அடைந்து விடும் என்று நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். எக்ஸாம்பிள் என்ன? கார்பனேட்டுகளை விட ஆல்ரெடி சொல்லி தந்தேன் உங்களுக்கு மேலுக்கு. கார்பனேட்டுகளை விட இரு கார்பனேட்டுகள் உறுதி குறைந்தவை. CO3 2 சேர்வைகளை விட
HCO3 மைனஸ் சேர்வைகள் ஒரு எளினனே குறைய உறுதி குறைந்தது. அத்துடன் முதலாம் கூட்டத்தின் இரு கார்பனேட்டுகளை விட இரண்டாம் கூட்டத்தின் கார்பனேட் இன்னும் உறுதி குறைய சொன்னா இல்லையா என்ன இந்த முதலாம் கூட்டத்தில சேர்வைகளை விட இரண்டாம் கூட்டத்தில இரு கார்பனேட் இன்னும் உறுதி குறைய இரு கார்பனேட்டுக்குள்ள கார்பனேட்டை விட இரு கார்பனேட் உறுதி குறைய லித்தியம் முதலாம் கூட்டத்தில கார்பனேட் ஒண்ணுமே பிரிய இல்லை இரண்டாம் கூட்டம் பிரியா இல்லையா பாரு உறுதி குறைய அப்ப முதலாம் கூட்டத்தை ஒப்பிடக்குள்ள கார்பனேட் ஆகிக்கலாம் என்ன இரு கார்பனேட் ஆகிக்கலாம் முதலாம் கூட்டத்தில் ஒப்பிடக்குள்ள ஒத்த இரண்டாம் கூட்டத்தினுடைய சேர்வையினுடைய இரு கார்பனேட் என்ன செய்யுது உறுதி குறைவாக இருக்கிறது இலகுவில் பிரிகை அடைந்து விடும் என்ற விஷயம் இப்ப ஆக்சைடுகளின் வெப்ப பிரிகையின் இலகுத்தன்மை எப்படி ஆக்சைடுகளின் வெப்ப பிரிகையின் இலகுத்தன்மை இதுவும் ஞாபகம் வைக்க வேண்டிய இதுக்கு ஒரு பாட்டி சொல்லி தருவேன் சரியா இது கட்டாயம் ஞாபகம் வைக்கணும் அர்த்தம் என்ன ஆக்சைடுகளின் வெப்ப பிரிகையின் இலகுத்தன்மை ஆக்சைடுகள் பிரியுமாக இருந்தால் என்ன ஓடர்ல பிரியும் அதாவது பெஸ்டிக்கு டக்குனு குயிக்கா யாரு பிரிவாரு சூப்பர் ஆக்சைடு அதை விட குயிக்கா பெராக்சைடு அதை விட கொஞ்சம் லோ Ag2O அதை விட லோ HgO அதை விட லோ அப்படி அந்த ஆக்சைடுகளை வெப்ப பிரிகை இலகுத்தன்மை என்னஞ்சிரும் இதுல முன்னுக்கிக்கிறவர் இலகுத்தன்மை கூட பின்னுக்கிக்கிறவர் இலகுத்தன்மை குறையும் கலைஞர் இலகுத்தன்மையை வச்சு ஒரு ஓடர் இது கட்டாயம் ஞாபகம் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் சரியா எப்படி ஞாபகம் வைக்கிறேன்னு சொன்னால் சிம்பிளா சொல்லி தர ஒரு பாட்டு மாதிரி தான் சிம்பிளா ஒரு கதை மாதிரி சொல்லி பாட்டா ஆக்குவோம் சரியா கதை மாதிரி சொல்லி பாட்டா மாத்தினா சிம்பிளா ஈஸியா ஞாபகமே சோ கதை மாதிரி சொல்லி பாட்டா மாத்த பிறகு நல்லா பார்த்துக்கொள்றேன் நல்ல ஆர்ஜென்டினா டீம் தெரியுமா நமக்கு அதுக்கு முந்தி ஐநாகிரன் என்ன சொல்லுவோம் சிங்களத்திலேயே ஐநாகிரன் என்ன சொல்றேன் யாராவது சிங்கள தெரிஞ்சாக்கள் என்ன சொல்லுவோம் எனக்கு தெரியா பெருசா ஐநாகிரன் வார்த்தை என்ன சொல்றேன் அயன் பண்றேன்னு சொல்லி என்ன சொல்றேன் அயன் பண்றேன்னா அயன் பண்றது சொல்லல ஐநாகர் என்ன சொல்றேன் ஹலோ ஒரு விஷயத்த விளங்கல விளக்குறிய ஐநாகரண்டா ஒரு இடத்துல இருந்து நம்ம இடம்பெயரக்குள்ள ஒரு இடத்துல இருந்து இடம்பெயர்ந்து போறத ஒரு பொருளை வந்து இங்க இருந்து தூக்கி இன்னொரு இடத்த கொண்டு போடுறத ஐநாகர்னு சொல்றான் சொல்லுவோம் ஏடாவா சிங்களம் எல்லாரும் சிங்கள ஊர்ல அடைக்கிறீங்க சொல்லுவாங்க அதான் சொல்றேன் ஐநாகரன் ரைட் இப்ப விஷயத்துக்கு வருவோம் இப்ப பாட்டு ஒன்று செய்வோம் இல்லையா என்ன பாட்டுன்னா இது ஆர்ஜென்டினா டீம் நல்ல சூப்பரான டீம் தெரியுமா ஆர்ஜென்டினா டீம் கேள்விப்பட்டியா முதலாவது ஆர்ஜென்டினாங்கிற டீம் எனக்கு தெரியாது நான் அப்படி ஒரு நாடை கேள்விப்பட்டில்லை அப்படியா யாராய்யா சூப்பர் டீம் ஆர்ஜென்டினா அப்படி சூப்பர் டீம் ஆர்ஜென்டினா சூப்பர் டீம் ஆர்ஜென்டினா ரைட் சூப்பர் டீம் ஆர்ஜென்டினா ஆனா அந்த அர்ஜென்டினாவோட நம்மளோட லோக்கல் காரணம் போய் சேர்ந்துட்டான் யாரால் ராசவள்ளி யார் பேர் அவர ராசவள்ளி அர்ஜென்டினா நல்ல பெரிய டீம் இல்லையா பெரிய நாடு பெரிய சூப்பர் டீம் நல்ல தெரியுமா அர்ஜென்டினா சூப்பர் டீம் அது நம்ம லோக்கல் கார ஒருத்தன் ராசவள்ளி என்கிறவன் போய் சேர்ந்துட்டான் சரி அவன் கார் எல்லாம் கொடுத்து வீடு எல்லாம் கொடுப்பான் தான் இல்லையா கார் கொடுத்து வீடு கொடுத்து எவ்வளவு கவனிப்பான் அவன் பெரிய ஃபுட்பால் பிளேயரா போய் சேர்ந்தா கார்லாம் கொடுத்து வீடெல்லாம் கொடுத்து எடுப்பான் அவன் லோக்கல் புத்தியை தானே காட்டுவான் இல்லையா என்ன தெரியுமா காரை மண்ணோடு ஐன் ஆக்கினான் காரை மண்ணோடு ஐன் ஆக்கினான் அர்த்தம் என்ன மண்ணோட மண் ஆக்கினான் என்ற கதை தெரியுமா அப்படி நீங்க கேள்விப்பட்டீங்களா மண்ணோட மண் ஆக்கினான் என்றா மாதிரி மண்ணோட ஐன் ஆக்கினான்டா இருந்த இடமே தெரியாம அள்ளின்னு வந்துட்டான் என்ன கதை விளங்கிட்டாவே விஷயம் விளங்கலையா என்ன கதை விளங்கிட்டா அர்ஜென்டினாங்கிற சூப்பரான டீம் சூப்பரான அர்ஜென்டினா ஒரு நம்ம லோக்கல் காரம் போய் சேர்ந்தான் ராசவள்ளி பேர் என்ன ராசவள்ளி இந்த ராசவள்ளி போய் சேர்ந்து என்ன கார் வீடு எல்லாம் கொடுத்தானு இருந்த கார் வீடு எல்லாம் தூக்கி வந்து என்ன ஐன் ஆக்கிட்டான் அங்கிருந்து இடம்பெயர்த்து வித்து போட்டு காசு எடுத்து வந்துட்டான் என்ற கதை இது விளங்கிட்டா இதை வச்சு நம்ம அந்த ஓடரை அமைச்சுக்கொள்ளும் சிம்பிளா அமைச்சுக்கொள்ளும் எப்படி நமது என்ன ஒற்சைடுகளின் வெப்ப பிரிகை இலகுத்தன்மை தானே எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா சூப்பர் டீம் தானே சூப்பர் டீம் என்ன பேர் அந்த டீம் பேர் அர்ஜென்டினா ஆர்ஜெண்டம் அர்ஜென்டினா சூப்பர் டீம் அர்ஜென்டினா ராசவள்ளி ராசவள்ளி இல்லையா இராச வள்ளி சரியா இராசவள்ளி அடுத்தது இந்த கார் என்ன கார்னா தகர கார் இப்ப கார் வந்து தகரத்தான பொடி செய்யறாவ தகர கார்
தகர காரை ஐன் ஆக்கினான். ஐன் ஆக்கினான். மண்ணோட ஐன் ஆக்கினான் இல்லையா? மண்ணோட மண் ஆக்கினான் வரணும் இல்லையா? மண்ணோட மண்ணாக்கி போட்டான்டாவா என்று சொல்ற அந்த விஷயம் தான் மண்ணோடு ஐநாக்கினான் என்ற கதை. சரியா? மண்ணோடு ஐநாக்கினான். எப்படி? சூப்பர் டீம் அர்ஜென்டினா. மனசுல ஓடணும். யாரு? ஒரு லோக்கல் காரன் போய் சேர்ந்தான். சோ சூப்பர் டீம் அர்ஜென்டினாவில் லோக்கல் காரன் ராசவள்ளி போய் சேர்ந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தகரக்கார அவன் மண்ணோடு ஐநாக்கினான். கதை முடிஞ்சு இல்லையா? எப்படி ஞாபகம் வைக்கிற? இதுல என்னத்தை ஞாபகம் வைக்கிற? சூப்பர் கார். அப்ப சூப்பர் ஆக்சைட். SUங்கிற சூப்பர் ஆக்சைடை குறிக்குது. PERங்கிற பெராக்சைடை குறிக்குது. அப்ப இது சூப்பர் ஆக்சைட்ஸ். என்ன அர்த்தம்? சூப்பர் எங்க கேள்விப்பட்ட மாதிரியா? என்ன சூப்பர் ஆக்சைடு? என்ன சொல்லுவோம்? யார சொல்ற சூப்பர் ஆக்சைடு? O2- இல்லையா? சூப்பர் ஆக்சைடு. பெராக்சைட். யார் பெராக்சைடு? யார சொல்ற பெராக்சைடு? O2- ரைட். ஆர்ஜென்டினா டீம்ங்கிறது ஆர்ஜென்டம் AG. ராசவல்லிங்கிற இரசம். சரியா? அப்ப அதுல இரசத்துல ஆக்சைடு எப்படி வரும்? AG என்ற AG இல்ல, AG ஆக்சைடு இல்லையா? பாக்குற தலைப்பு என்ன? ஆக்சைடு பப்ப பிரியில் தன்மை. சோ AG2O ஆக்சைடு. அதாவது இராசவல்லியில வர இராசங்கிற வார்த்தை குறிக்கிறது HG. அப்ப HGO அது ஆக்சைடு இல்லையா? அடுத்தது வள்ளிங்கிற என்ன? சாரி, சரியான இராசவல்லி. வள்ளிங்கிற வந்துட்டு என்ன? PB. என்ன சொல்றோம் நாம? இராசவல்லி தானே. இராசத்துக்கு நான் இரசம் எடுத்துட்டேன் HGO வந்து. வள்ளிங்கிற PB. அப்ப PB அவுட் சைடு எப்படி வரும்? PB வந்து அவுட் சைடு. PB வந்து 4+ வரும். சரியா? 4+ வரும். அப்ப O2- அப்ப எப்படி வரும் சூத்திரம்? 4+க்கும் 2- எப்படி சூத்திரம் வரும்? இப்படி எழுதுற PB2O4 எழுதுற ஒரு நாளும் PbO2 ரைட். PbO2 எழுதுறது. சரியா? சோ PB ஆக்சைடு PbO2 ஆக எழுதுவோம். சோ PbO2. சரியா? அடுத்தது தகர காரை. தகரம்ங்கிற என்ன? தகரம்ங்கிற பஞ்சலி தந்த SN இல்லையா? SnO2. அடுத்தது காரங்கிற குரோமியத்துல ஆக்சைடு. அப்ப CrO3. குரோமியத்துக்கு நிறைய ஆக்சைடு இருக்குது. இல்ல நீ ஞாபகம் வைக்க வேண்டியது CrO3. CR7 மாதிரி CrO3 என்று ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்ஜென்டினா டீம் தானே இல்ல வாரு. ஆர்ஜென்டினா டீம் வாரானே இல்லை. ஸோ ஆர்ஜென்டினா டீம் ஃபுட்பால் CR7 என்று அவன் அந்த டீம் இல்லை சொல்றேன். CR7ங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. இல்லை வேற வழி இல்லை. CrO3. அப்ப மண்ணுங்கிற காரை என்கிறது குரோமியம். மண்ணுங்கிறது என்ன? Mn. ஸோ இதுக்கு அடுத்தது வர போறது இவ்வளவு எழுதுறேன்னா Mn. அப்ப Mn2O7. அதை விட குறைஞ்சதுதான் தகரம் இல்லையா? தகர காரை தான். சாரி, தகரம் வந்துட்டு கார் வந்துட்டு மண் தான் Mn2O7. அடுத்தது ஐன் ஆக்கினான் இல்லையா? ஐன்ங்கிறது ஐயத்தான் ஐன் என்று சொல்லிக்கிறேன். அயடின் அதான் ஐன் என்று சொல்லிக்கிறேன். I2O5. சிம்பிள். இது எப்படிதான் நான் ஞாபகம் வச்சேன். உனக்கு 7 மணி நீ வேறையா பாட்டு கட்டிக்கொள். ஆனா இது கடும் லேஸ் இல்லையா? சிம்பிளா ஞாபகம் வைக்கலாம். எப்படி? சூப்பரான டீம் அர்ஜென்டினா. ஒரு கதை மாதிரி ஞாபகம் வச்சு. சூப்பரான டீம் அர்ஜென்டினா. நம்ம லோக்கல் காரன் ராசவல்லி போய் சேர்ந்துட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட தகரக்கார மண்ணோட இறங்கிட்டான். அவ்வளவுதான். அப்ப எப்படி ஞாபகிற? சூப்பர்ங்கிறதுல SUங்கிறது சூப்பர் ஆக்சைடு, PERங்கிற பெராக்சைடு, AGங்கிறது ஆர்ஜென்டினாங்கிறது ஆர்ஜென்டம். அப்ப அது ஆக்சைடு என்ன? AgO இல்லையா? Ag2O இல்லையா? Ag2O. இராசங்கிறது இரசம். வள்ளிங்கிறது PB. சரியா? வள்ளிங்கிற PB. தகரவங்கிற என்ன? ராசவள்ளி. தகரவங்கிற என்ன? SN. அப்ப SnO2. இங்க வந்து காரை. தகர காரைங்கிற குரோமியம் CrO3. மண் என்றது Mn2O7 குறிக்குது. ஐனுங்கிறது அயடின் I2O5 குறிக்குது. சரியா? ஈஸியா ஆரம்பிக்கலாம். நீ பாட்டு எழுதிக்கொள். இதுல எழுதிக்கிறேன் நான். SUPER. சரியா? அர்ஜென்டினா சூப்பர் டீம் அர்ஜென்டினா. அப்ப டீம்ங்கிறது தேவையில்ல, மேலுக்கு வரட்டும். அர்ஜென்டினா ராசவல்லி தகரக்காரை மண்ணோடு ஐநாக்கினான். சரியா? சூப்பர்ல SUPER. அர்ஜென்டினா AG. இராசவல்லி தகரக்காரை மண்ணோடு ஐநாக்கினான். கிளியரா ஞாபகம் இல்லையா?
இப்ப எப்படி அது பிரியும்? அதான் அடுத்த கதை இல்லையா? இது எப்படி பிரிய போகுது அது அடுத்த கதை இருக்கும். மீண்டும் நாம் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். சரியா? இதுல பாருங்க இந்த எப்படி பிரியும் என்ற விஷயம் இருக்குது. நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். பார்த்துட்டு இதுல கொஸ்டின் இருக்குது, கேள்வி நிறைய கேள்வி இருக்குது. பாஸ் பேப்பர் கேள்வி தான். கேள்வியை வாசிச்சு அழகா உனக்கு நம்ம ஆல்ரெடி யூனிட் 3ல தெரிஞ்ச அந்த கணித்தல் அறிவுடன் கேள்விகளை செஞ்சு பாரு. நம்ம அடுத்த கிளாஸ்ல அதையும் பார்த்துட்டு கேள்வியை செய்வோம். சரியா? ஓகே ஃபைன். இன்னைக்குள்ள கிளாஸ் மீண்டும் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம்.